அல்லது குடும்பத்தின் தலைவிகளா? சேமிப்பு என்று சொல்லுகின்ற போது அதற்கு பிரதானமாக வருமானம், உழைப்பு தேவை. எப்படி உழைத்தாலும் அதை சிக்கனப்படுத்தி செலவு செய்து சேமிப்பதிலே தான் அந்த குடும்பத்தின் வெற்றியும் அதன் எதிர்காலமும் தங்கியிருக்கின்றது. நாங்கள் இங்கே பல குடும்பங்களை பார்க்கிறோம். வெளிநாடுகளிலே 2 பேர் வேலைக்கு போவார்கள். ஆனால் 2 பேருமே ஆணும் பெண்ணும் 100% வேலை செய்தால் கூட எப்போதுமே கடன் கடன், காசில்லை காசில்லை என்று சொல்லுகின்ற பல பேரை இங்கே கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் ஆண் மட்டும் வேலைக்கு போகின்ற ஒரு 100% வேலைக்கு போகின்ற ஒரு குடும்பத்திலே அவர்களிடம் பெரிய வாய்ப்புகள், பெரிய சொத்து பத்து இல்லாவிட்டாலும் கடன் இருக்காது. கொஞ்சம் தங்கள் குடும்பத்துக்கு தேவையான சேமிப்பை வைத்திருப்பார்கள். அப்ப இது ரெண்டுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது? 2 பேர் வருமானம் எடுக்கின்ற குடும்பங்களிலே கடன் இருக்கிறது, ஒரு வருமானம் பெறுகின்ற இடங்களிலே அந்த குடும்பங்களிலே கடன் இல்லை. இதற்கு காரணம் அந்த 2 குடும்பங்களுக்கு இடையிலேயும் அந்த வருகின்ற வருமானத்தை நிர்வகித்து சிக்கனப்படுத்தி சேமிப்பது இல்லை. அந்த குடும்பங்கள், அது ஆணோ பெண்ணோ, கோட்டை விட்டிருக்கின்றார்கள். அதனாலே தான் 2 பேரும் வேலை செய்தும் வருமானம் இல்லை, கடன் மிஞ்சி இருக்கிறது. இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த சேமிப்பையும் சிக்கனத்தையும் அதிகமாக பெருக்கி அந்த சேமிப்பின் மூலம் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பு வசதிகளோ உடுப்பு வசதிகளோ எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்து, அதே நேரத்திலே தங்கள் வீடுகளுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி தங்கள் குடும்பங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவதில் சிக்கனத்தின் மூலம், அந்த சேமிப்பின் மூலம் இந்த வசதிகளை பெற்றுக் கொடுப்பதில் முன்னிற்பவர்கள் ஆண்களா பெண்களா என்பதுதான் தலைப்பு. இதற்கு மேல் நான் தலைப்புக்குள் இப்போது போகவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள்தான் தலைப்பை பற்றி சொல்ல வேண்டும். ஆனால் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். இவர்கள் இங்கே நல்ல கருத்துக்களை சொல்லுகிற போது கைதட்டலுக்கு குறைச்சல் வைக்காதீர்கள். நான் ஏற்பாட்டாளரிடம் கேட்டேன், விசில் அடிப்பதற்கும் தடையில்லை என்று சொன்னார்கள். எனவே உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் உற்சாகம்தான் இவர்களை மேலும் மேலும் சிறப்பாக பேச வைக்கும். அதே நேரத்தில் அவர்களுக்கும் நான் சில நேர கட்டுப்பாடுகளை சொல்லி வைத்திருக்கின்றேன். 5 நிமிடங்கள் தான் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் அதிகபட்சமாக. நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். இந்த பட்டிமன்றம் என்று சொல்லுகிற போது இந்த விஜய் டிவியில் அல்லது இந்த வேறு டிவியில் வர தமிழக பட்டிமன்றங்களை இங்கே இருக்கிற எங்கடையாக்களே எல்லாரும் இந்த யூடியூப்பில் விரும்பி எடுத்துறது பார்ப்பினோம். ஆனால் இங்கே எங்கடையாக்கள் ஒரு நிகழ்வில் எங்கடையாக்கள் பட்டிமன்றம் என்று சொன்னாலே சிலம் பட்டிமன்றம் என்று அறிவித்த உடனே ஐயோ அடுத்தது பட்டிமன்றம் என்று ஓடு பவுசி எடுக்க போடும். ஏனென்றால் பட்டிமன்றம் என்றாலே ஒரு அறுவையாத்தான் இருக்கும் என்ற ஒரு கருத்து உங்களிடம் இருக்கின்றது, கூடுதலான தமிழ் மக்களிடம். அந்த கருத்தை மக்களிடம் ஏற்படுத்தியவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் தான். அதுக்கு நாங்களும் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் உண்மையில் என்னை பல இடங்களிலே இந்த பட்டிமன்றம் பேசுவதற்கு அல்லது நடுவராக இருப்பதற்கு வரை சொல்லி கூப்பிடுவார்கள். நான் அதிகமாக போவதில்லை. ஏன் காரணம் என்றால் இந்த நிலைமை எனக்கு தெரிந்தபடியால் முதலில் பேச்சாளர்கள் யார் யார் வருகிறார்கள் என்று கேட்பேன். அவர்கள் எனக்கு தெரிந்த ஓரளவுக்கு நல்ல பேச்சாளர்கள் என்றால் போவேன், இல்லை என்றால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் வேலை அப்படி ஏதாவது சொல்லி மறுத்து விடுவது வழக்கம். அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு முறை ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய அடி விழுந்தது. ஒரு முறை எங்கள் மாநிலம் வாசல், அது இந்த மாநிலம் என்று சொல்லவில்லை, ஒரு இடத்துல இன்னொரு மாநிலத்தில் இருந்து ஒரு நிகழ்வு செய்பவர்கள் பட்டிமன்றத்துக்கு நடுவராக வரும்படி என்னை கூப்பிட்டார்கள். அந்த இடத்தை சேர்ந்தவர்கள் தான் பேச்சாளர்கள். நீங்கள் நடுவராக வாருங்கள் என்று. நான் அது கிட்டத்தட்ட எங்கள் இடத்துல இருந்து ஒரு 2 மணித்தியாலத்துக்கு மேலே ஓட வேண்டிய தூரம். அதே நேரத்தில் இப்போ பேச்சாளர்கள் எப்படி என்னும் எனக்கு தெரியாது. அதனாலே நான் மறந்து விட்டேன். அவர்கள் ஞாபகம் வச்சு அடுத்த வருஷம் நிகழ்வு செய்ய திரும்ப அடித்தார்கள். இந்த முறையாவது வாங்க, போன முறை மாட்டேன்னு சொல்லி போட்டீங்கன்னா இப்போ மனுஷன் சொல்லிச்சு போன முறை மறந்துட்டீங்க, சரி இல்லை இந்த முறையும் கேட்குறார்கள், போட்டு வாங்கணும். அதுக்கு என்னண்டு பின்ன சரி என்று தூரம் தான் போனேன். போய் அந்த என்னை கூப்பிட்ட நிகழ்வு ஏற்பாட்டாளரிடம் சொன்னேன், நான் வந்துட்டேன்னு சொல்லி போட்டு முன்னுக்கு இருந்து நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தேன். நான்
ஒரு நிகழ்ச்சி முடிய அடுத்ததாக அறிவிப்பாளர் வந்து சொன்னார், அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பட்டிமன்றம் இடம்பெறும் என்று. அப்போ எனக்கு முன்னால் ஒரு அண்ணன் குடும்பமாக இருந்தவர், மனைவி 2 பிள்ளைகள். அந்த அக்கா கிட்ட சொல்லிச்சு, ஐயோ அடுத்தது பட்டிமன்றம் ஆமாப்பா, உங்கள் வந்து 6 இருக்க போகிறாங்க பாருங்க, அது முடியாம வந்து போய் கேண்டீனில் சாப்பிட்டு வருவோம் மட்டும் சொல்லி எழும்புதுகள். அது கூட பரவாயில்ல. அதுக்கு அந்த ஆள் சொல்லிச்சு, இவங்கள் பட்டிமன்றம் முடிக்கிறதுக்கு முதல் நாங்கள் கேண்டீனில் இல்லை, நாங்கள் வீட்டை போய் சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் படுத்திருந்துட்டு வரலாம், வேண்டாம் துவங்குவாங்க முடியாங்கன்னு சொல்லியாங்க. அப்போ நான் பார்த்தேன், இப்போ நான் அந்த இடத்துல இருந்து ஒழும்பினா அறிவிப்பாளர் சொல்கிறார் என்ற பேரை சொல்லி பேச்சாளர்களை வர சொல்லி அவை பின்னுக்கு நின்றவே உடனே போய் இருந்துட்டுனா நடுவர் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வாருங்கள் என்று அவர் அறிவிக்கிறார். அப்போ நான் யோசித்தேன், இப்போ நான் ஒழும்பினால் இந்த குடும்பம் இப்படி காய்ச்சி போட்டுது, அவை என்ன எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சாக்களாக இருந்தால் அவைக்கு ஒரு சங்கடமாக இருக்கும், அங்கே போட்டு நான் கதிரேக்க முன்னுக்கு தலையை கொடுத்துட்டு நான் பக்கத்தில் இருந்துட்டேன். அதுகளோ போகுதில்லை, ஜாக்கெட்டை போட்டு பேக்கில் எடுத்துக்கொண்டு நிற்கிது. அப்போ பேச்சாளர் வந்து அறிவிப்பாளர் வந்து நேரம் பொன்னானது, நடுவர்கள் எங்கே உங்கள் பல தகரசத்தோடு மேடை கலைக்கிறோம் நடுவர் பாருங்கண்டா, செனவெல்லாம் கைதட்டுது, நான் முன் கதிரேக்க மூஞ்சியை கொடுத்துட்டு இருக்கேன்டா, இதுகள் போட்டு அப்படியான ஒரு வேறு என்ன செய்கிற ஒன்றும் செய்யலாது போட்டோம் என்று பேசி போட்டு வந்தது. அதுக்கு பிறகு நான் இப்படியான பேச்சாளர்கள் இல்லையாண்டா போக மாட்டேன். உங்களுக்கு மிக தரமான ஒரு சிறப்பான பேச்சை, சிறப்பான பட்டிமன்றத்தை வழங்க இருக்கின்றோம். பேச்சாளர்களை பற்றி இன்னொரு கதை, ஒரு நகைச்சுவையாக எப்போதும் சொல்வது, மறைந்த ஐயா தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு முறை சொன்ன கதை. ஒரு பேச்சாளர் ஒரு காட்டு பாதையால் நடந்து போய் கொண்டிருந்திருக்கிறார். சிங்கம் ஒன்று வந்து ஆளை வழிமறைச்சு போட்டு, அப்போ அந்த சிங்கம் வேற பிடிச்சி தின்ன வேற ஆள் சொல்லியிருக்குது, ஐயோ என்னை இப்போ பிடிக்காத, நான் ஒரு பேச்சாளர், என்ற பேச்சை கேட்டு மயங்காத ஆக்களே இல்லை, இப்போ இந்த காட்டு கங்காலே ஒரு பேச்சு இருக்குது என்ற பேச்சு, அதை கேட்டு மயங்கிறதுக்கு நிறைய ஆக்கள் பார்த்து கொண்டிருக்கணும், போய் பேசி போட்டு போண்டா இதால் திரும்பி வாரன்னு அப்போ என்ன பிடிச்சி சாப்பிடணும். அப்போ இந்த சிங்கம் கேட்டுதாம இங்கே இருக்கா பேசு ஆக்கள் உன்ற பேச்சில் மயங்குறன்ட்டு தான் நான் சொல்கிறேன், நீ பேசி நான் மயங்குறனோ பார்ப்போம்ட்டு. பிறகு வேறு வழி இல்லை, பேச துவங்கி விட்டார். பேசி கொண்டு போகிறார், சம்பந்தம் இல்லாமல் அந்த கொஞ்சத்தால் அந்த சிங்கம் மயங்கி சுருண்டு விழுந்து போச்சு. ஆள் வழியாக கிட்ட வந்து எட்டி பார்த்துட்டு மெல்லமாக நடந்து ஓடி தப்பி விட்டது. அதுக்கு பிறகு கொஞ்சத்தால் அந்த சிங்கம் மெல்லமாக தலையை தூக்கி பார்த்துட்டு யோசிச்சான், நல்ல காலம் மயங்கின மாதிரி நடித்தபடியாக தப்பி விட்டான், இல்லையாண்டா அவன் பேசி என்ன சரி கட்டியிருப்பானப்பா. எங்கள் பேச்சாளர்கள் அப்படி அல்ல, ஆண்கள் தான் சேமிப்பால் குடும்பத்தை செழுமைப்படுத்துபவர்கள் என்று சொல்வதற்காக அணியில் 2 பெண்கள் இருக்கிறார்கள். பெண்கள் தான் ஆண்கள் அல்ல என்று சொல்வதற்கு 3 பேரும் ஆண்கள் இருக்கிறார்கள். நான் இந்த தலைப்பை பிரித்து கொடுக்கிற போது, நீங்கள் விரும்பின இடங்களை அணிகளை தெரிவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற போது இவர்கள் 2 பேரும் இது எடுத்துக்கொண்டார்கள். இவர்கள் 3 பேரும் இதை இந்த பக்கம்தான் நிற்போம், நாங்கள் நியாயத்தின் பக்கம், ஆண்பிள்ளைகளாக இருந்தாலும் நியாயத்தின் பக்கம்தான் நிற்போம்னு. அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் உண்மை எது. பாருங்கள், ஆண்கள் அணியை தூக்கி நிறுத்துவதற்காக முதலாவது பேச்சாளர் தமிழ் பள்ளி ஆசிரியை, எழுச்சி கவி உட்பட சிறந்த விருதுகளை வென்ற ஒரு கவிஞர், சிறந்த பேச்சாளர், நாடக இயக்குனர் என்று பல்வேறு பரிணாமங்களை கொண்ட திருமதி சுதர்சினி நேசதுரை எங்கே வரவேற்றுக் கொள்ளுங்கள். என் தாய் தமிழை வணங்கி, புத்தாண்டின் வருகையால், தாய்மகளின் பிறப்பினால் இந்த மாதத்திலிருந்தாவது சம்பளத்தில் உயர்வு வராதா என ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் அன்பு சகோதரர்களே, புத்தாண்டும் பிறந்ததம்மா, புது துணியும் வந்ததம்மா, ஆர்டர் கொடுக்க வேண்டுமம்மா, அடுத்த ஃபங்க்ஷன் எப்போ அம்மா என்று அடுத்த நிகழ்வுக்காக காத்திருக்கும் எனது அன்பு சகோதரிகளே, பெரியோர்களே, பெற்றோர்களே, இளையவர்களே,
எனது நடுவர் அவர்களே, எண்ணணி எதிரணி பேச்சாளர்களே, அனைவருக்கும் இந்நேர என் வணக்கம். யாரோ ஒருவர் சொன்னார்கள், சொல்லியிருந்தார்கள் பெண்கள் தான் சேமிப்பாளர்கள் என்று. உண்மைதான் நடுவர் அவர்களே, பெண்கள் தான் சேமிப்பாளர்கள். எப்பவென்று சொன்னால் அன்று பெண்கள் சேமிப்பாளர்களாக இருந்தார்கள். எதை சேமித்தார்கள்? அன்பை சேமித்தார்கள். குடும்பத்தில் நல்ல உறவினர்களை சேமித்தார்கள். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை சேமித்தார்கள். சொந்த பந்தங்களின் உறவுகளின் நன்மை தீமைகளை சேமித்தார்கள் அன்று. ஆனால் இன்று தலைப்பு புலம்பெயர் தமிழ் குடும்பங்களின் சேமிப்பால் செழுமைப்படுத்துபவர்கள் ஆண்களா பெண்களா? மனச்சாட்சியை தொட்டு சொல்லணும். யார் சேமிக்கிறார்கள்? பெண்கள் சேமிக்கிறார்கள். எதை சேமிக்கிறார்கள்? வேலைக்கு போகிறார்கள், பணத்தோடு சேர்த்து மன அழுத்தத்தை சேமிக்கிறார்கள். அங்கே வர சண்டைகளை கொண்டு மனுஷனுக்கு கொடுத்து அவருக்கு ப்ரெஷர் ஏற்றி அவரை ஹார்ட் அட்டாக்கில் போக பண்ணுறார்கள். அதோடு அங்கே இருக்கிற கதைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கதைச்சு இன்னொரு ஆக்களுக்கு அந்த கதையை விற்கிறார்கள். இங்கே உள்ள பெண்கள் பணத்தோடு சேர்த்து இத்தனையும் சேமிப்பவர்கள் தான் புலம்பெயர்த்து தேசத்து பெண்கள் என்பதை நான் உறுதியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நடுவர் அவர்களே, குடும்பத் தலைவர் என்றால் யார்? ஆணாக இருந்து சிவகார்த்தியன் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து கட்டணும், பிறகு உழைக்கணும், பிறகு சேமிக்கணும். இதெல்லாம் செய்பவர்கள் தான் குடும்பத் தலைவர்கள். உங்களுக்கு எதுக்கு அந்த தலைப்பு? நீங்கள் தான் பெண்கள் சேமிக்கிறார்கள் சொன்னால் பிறகு எதுக்கு உங்களுக்கு அந்த தகுதி? உங்களுக்கு அந்த தகுதி தேவையில்லையே. அவரே ஒருத்தர் தான் ஓரளவுக்கு சரி பழைய காலத்தில் ஆளுன்னு சொல்லலாம். மற்றவர் ரெண்டரும் இளையவர்கள் தானே. நீங்கள் கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டீர்களா? வந்த உடனே மனுஷின்ற காலில் விழுந்துருவோன்னு மட்டும் வந்துடுறது. அதனால் இப்போ அங்கே பக்கம் போயிருக்காங்க. நாங்கள் மனச்சாட்சி உள்ளவர்கள், அதனால தான் இந்த பக்கம் இருக்கின்றோம். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது நடுவர் அவர்களே. நான் ஒரு அழகான சாரியை வடிவாக கட்டி கொண்டு போயிருந்தேன். அழகான சாரியை வடிவாக கட்டி கொண்டு போயிருந்தேன். அன்று நானும் கொஞ்சம் வடிவாகவே இருந்தேன். இன்னும் ஒரு அக்கா உற்றே பார்க்குறோம். இன்னும் இந்த அக்கா ஒரு நாளும் என்ன இப்படி பார்த்ததே கிடையாது, ஏன் என்ன இப்படி பார்க்குறாண்டு. நானும் ஒரு பெண் தானே, எனக்கு முதல் ஒரு பெண் என்னை உற்று பார்த்ததில் நாணம் வந்தது தான் அன்று தான் சொல்லலாம். சரி, என்னத்துக்கு பார்க்குறான்னு பார்த்தா கை கழுவ போனேன். போயிக்க அவவாயே வந்து கேட்டா, இஞ்சடப்பா இந்த சாரி நான் 2 வருஷத்துக்கு முதலே கட்டிட்டேன், நீர் இப்போ தான் கட்டுறீர். நான் நினைக்கிறேன் இது இப்போ 50 ஃப்ராங்குண்டு. நான் வாங்கிக்க 150 ஃப்ராங்கப்பா. ஓர்டரில் வாங்கிட்டேன். என்ன ஓர்டரில்? ஆன்லைனில். பேர் தான் ஆன்லைன், ஆனால் லைனில் நிற்கிறது எல்லாமே பெண்கள் தான் கையில் நிற்கிறோம். யாராவது ஒரு ஆம்பளை வேட்டியை நான் ஆன்லைனில் வேணுன்னு யாராவது சொல்லட்டும் பார்ப்போம். இது வரைக்கும் அப்படி ஒரு வரலாறே கிடையாது. ஆண்கள் ஆன்லைனில் வேட்டியோ சாரமோ எடுத்ததாக்காக எந்த வரலாறும் கிடையாது புலம்பெயர் தேசத்தில். அப்படி இருக்க இவர்களோட சம்பாத்தியம் எப்படி போகுது சொல்லுவார்கள். இப்போ வந்து சொல்ல போயினோம், பெண்கள் வேலைக்கு போயினோம், வீடு வாங்க உதவினோம், அது செய்யணும், இதுவே செய்யணும், நகைச்சீட்டு போடினோம். எங்கட வீட்டையெல்லாம் மூலையாக தங்கமாக கிடக்கு. என்ற வீட்டை நேற்று தான் கேட்டால், அம்மா இதெல்லாம் தங்கம் தானே. நான் அவைக்கு சொன்னேன், நம்ம அம்மா வச்சுக்கலாம் தங்கம் தானேன்ட்டு. நான் சொன்னேன், இல்லையம்மா இதெல்லாம் தங்கம் இல்லை, தங்கம் மாதிரி. நீங்கள் எல்லாம் சொல்ல போகிறீங்க சேமிப்பு சீதனம் கொடுக்குறதுக்காண்டி என்ற மனசை சேமிக்கிறான்ட்டு. ஆண் நண்பர்களே, ஆண் சகோதரர்களே, உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், திருமணத்துக்கு முன்னர் தங்கத்தை உறைந்து பார்த்து வாங்குங்கள். அது தங்கமாக இருக்காது, டூப்ளிகேட் நகை என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பெண்கள் சேமிப்பது முழுக்க தேவையில்லாத நகைகளில் கொண்டே சேமிக்கின்றார்கள். மேக்கப்பு வாங்குறேன், நானும் தான் வாங்குறேன். எங்கே ஏதோ பூசுறது தெரியாமல் அப்பிக்கொண்டு போகிறது. ஏது தேவையில்லாத வேலை உங்களுக்கு? இதுக்கு எங்கே நீங்கள் சேமிக்கிறீர்கள்? உங்களுக்கு தான் சேமிக்கிறீர்கள். ஒரு ஆணுடைய சேமிப்பு எப்பொழுதும் தன் குடும்பம் சார்ந்தும் தன் தேசம் சார்ந்தும் தன் உறவினர் சார்ந்தும் தான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் ஒரு ஆணுடைய சேமிப்பு தன் சார்ந்ததாக இருக்காது. ஆனால் பெண் வேலைக்கு போகின்றாள், சம்பாதிக்கின்றாள். எப்போவாது இதில் இருக்கிற நீங்கள் உங்கள்கிட்ட காட்டில் உங்கள்கிட்ட கணவர்கிட்ட கொடுத்து, இந்தாப்பா இந்த சம்பளத்திலே நீ இந்த மாத சம்பளத்திலே என்னுடைய சம்பளத்தை இந்த வீட்டு பில்லை கூட கரண்ட் பில்லை கரண்ட் யாராவது ஒருத்தர் சொன்னால் நான் உங்கள் பக்கம் அந்த பக்கம் போய் சார்ந்திருக்கிறேன். யாராவது கொடுத்துருப்பீங்களா? கொடுக்கவே மாட்டீங்க. ஒரு விதிவிலக்குகள் இருக்கின்றது. நான் அவ்வளோ மாற்ற பெரும்பாலான ஆக்கள் நீங்கள் கொடுத்தாலும் ஓரிரு வருடங்களுக்கு திரும்ப வாங்கி போட்டு, அது என்னுடைய அனுபவம். கொடுத்து பார்த்தேன், சரிவரையில் நானே வாங்கிட்டேன். இதுதான் பெண்கள். சில பேர் கொடுக்குறதான் கொஞ்சம் இந்த காட்டை கொடுக்குறதான் கொஞ்சம் சின்ன வில்லுகள் காட்டைக்குள்ள என்ன அதை விட பெருசாக திருப்பி அங்கேருந்து எடுக்கிறதுக்கா? அதைத்தான் சொல்கிறேன், நான் கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்குறது. அப்பா அந்த பில்லு இருக்கா கட்டி விடுங்கப்பா, என்னுடைய அந்த உடுப்பு வந்தது அந்த நகை பில்லை இதுக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க, வேறு ஒன்றுக்குமே கொடுக்குறதே இல்லை பெண்கள். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கின்றேன். நடுவர்களே, நீங்கள் கபட்டு வாந்தி எடுத்து பார்த்துக்கிறீங்களா?
விளங்கல கபர்ட் அலுமாரி வாங்கி எடுத்து பாத்துக்கிறீங்களா? பாத்துருக்கேன். அப்படியே திறந்தா கொட்டு முழுக்க என்ன சாரி எப்பவோ வாங்கின சாரியே ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் கிண்டி ஒரு பிளவுஸ் எடுக்கிறக்காண்டி அவ்வளோத்தையும் கிண்டுறது. அங்க புது உடுப்பு எத்தனையோ புது உடுப்புகள் இன்னும் அந்த கபர்ட்டுக்குள்ளே இருக்கும். ஒரு ஆண் ஒரு கோட்டை வாங்கினால் 9 ஆண்டுகளுக்கு பயன்படுத்துவான். புலம்பெயர் தேசத்து ஒரு பெண் ஒரு சாரியை வாங்கி 9 நிகழ்வு கட்டினதா சரித்திரமே இல்லை நடுவர்களே. ஒரு சாரியை இதுலேயும் என்னத்துக்கு ஆண் கோட்டு போகிற என்ற கணவர் எல்லாம் 4 கோட்டு என்னுடைய ரிசப்ஷனுக்கு வாங்கினேன். 20 ஆண்டுகள் ஆகிட்டுது. ரிசப்ஷனுக்கு 4 கோட்டு வாங்கினேன். ஏன்னா நான் 4 சாரி மாத்திரவே 4 கோட்டு வாங்கி இன்று வரைக்கும் அதை தான் பாவிக்கிறேன். நேற்று ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தோம். வேட்டியில் கரப்பட்டுட்டுது நடுவர்களே. விடிய பார்க்குறேன் குளிக்க போனால் அதுக்குள்ள தொங்குது வேட்டி. ஏன்னா அந்த கிடக்கிறதே 4 வேட்டி தான் பாவம். ஒரு ஆணுக்கு 4 சாரம் வீட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம். எங்கேயாவது ஒரு ஆணுக்கு கபர்ட் இருக்கா நடுவில்? எங்கட விட்டு 2 கபர்ட் இருக்கு. 2மே என்னுடைய உடுப்பு தான். அப்படி ஆணுக்கு ஒரு கபர்ட் இருந்தால் அதுக்கு இருக்கிற சாமான் முழுக்க இந்த விண்டருக்கு மாத்திர பெட்ஷீட்டுகள் கவர்கள் அதுக்கே இருக்கு. விண்டர் முடிய சமர் வருதல்ல, அந்த சமருக்கு கொண்டு விண்டர் சாமான வைக்கிறது, விண்டருக்கு வந்து சமர் சாமான. இதுக்குத்தான் ஒரு ஆணுக்கு அங்கே கபர்ட் இருக்கே ஒழிய ஒரு நாளும் ஆண்களுக்கு தனிதாக கபர்ட் இருந்ததா வாழ்க்கையில சரித்திரமே இல்லை, என்னுடைய வீடு உட்பட. எங்கட வீட்டு எல்லா வீடும் எல்லாமே அப்படித்தான். ஒரு மூலையில ஒரு 3 சாரமும் 2 ஷர்ட்டும் போட்டிருந்தால் அதுதான் எங்கட சொத்து. கண்டிப்பாக அதுதான் ஆண்களுடைய இதுக்குள்ள நாங்களும் சேர்க்கிறேன். நான் என்னட்டு மனச்சாட்டி இல்லாம வந்து நிற்கிறீங்க நீங்க தெரியா கேட்கிறேன். நிறைவாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. இந்த புலம்பெயர் தேசத்தில் நான் இப்பொழுது சொல்ல போகிறது முக்கியமான செய்தி. இன்னும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சொல்கிறேன். நான் இதுக்கு பார்த்த நேரத்தில் இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் கல் வச்ச சாரி தான் கட்டியிருப்போம். இன்றைக்கு யாராவது கல் வச்ச சாரி கட்டுறீங்களா? எங்கே அந்த கல் வச்ச சாரி எல்லாம்? எந்த வீட்டில் கல் வச்ச சாரியில் அந்த சாரி கல்லில் 2 வீடு கட்டலாம். அவ்வளோது கிடக்க அந்த கல். எங்கே அந்த சாரியில் என்ன செய்து விட்டீர்கள்? இது பட்டிமன்றத்தையும் தாண்டி ஒரு தகவலாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நடுவரின் அனுமதியோடு தயவு செய்து உங்கள் பழைய சாரிகளையோ உங்கள் கட்டாத விருப்பமில்லாத நீங்கள் ஒரு நாள் கட்டிய சாரிகளோ உங்கள் சகோதரிகளுக்கோ உங்கள் கணவரின் சகோதரிகளுக்கோ தயவு செய்து அனுப்பிவிடாதீர்கள். அவர்கள் மனம் நொந்து கொள்வார்கள். அது உங்களுக்கு தெரியும். உங்கள் அன்னைக்கு அனுப்புங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் அங்கே நிறைய தேவைகள் இருக்கிறது, அனுப்புங்கள். தயவு செய்து உங்கள் பழையதை நீங்கள் அதனால் தான் புதுசாக சாரி வாங்குறதுக்கு துடிக்கிறீங்கன்றது கணவன்மாருக்கு தெரியும். ஆனாலும் சொல்ல முடியாது. ஏனென்றா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு 500 ரூபாய்க்கு மேலே முடியுது. என்ற வீட்டுக்கு நான் 2 பொம்பளை பிள்ளையும் எனக்கு வலிக்கிறது. நடுவர் அவர்களே, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பெண்கள் சேமிப்பதில்லை, தங்களுக்காக செலவழிக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு நிறைவாக இத்தனை 40 ஆண்டு வாழ்க்கையில் சுவிட்சர்லாந்தில் தமிழர்களின் 40 ஆண்டுகால வாழ்க்கையில் ஒரு குடும்பத்திலாவது ஒரு பெண் நான் போய் வீட்டை பார்க்கிறேன் என்று ஊர்ல இருந்து வந்திருந்தால் இந்த தலைப்புக்கு நீங்கள் பெண்கள் தான் சேமிக்கிறார்கள் கொடுக்கலாம். எந்த ஒரு ஆணையும் எந்த ஒரு தாயோ தந்தையோ எந்த ஒரு மனைவியோ வெளிநாட்டுக்கு போய் உழை சேமின்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு ஆணையும் வெளிநாட்டுக்கு அனுப்பியதில்லை. வெளிநாட்டுக்கு வரப்பட்டவர்கள் எல்லாருமே ஆண்கள் தான். எனவே சேமிப்பால் பெரிதும் குடும்பத்தை செழுமைப்படுத்துவர்கள் ஆண்கள் தான் என்று கூறிக்கொண்டு நான் ஏன் இந்த பக்கம் நின்றேன் தெரியுமா? என்னடா நான் தலைப்புக்குள்ள நிற்கிறேன் என்று சொல்றாரு. ஏன் அவர்கள் இங்க பக்கம் வர போயிருந்து சொல்லுப்பாம். அவை அந்த அணியை விட்டுட்டு இங்க வர போறார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த லுசர்ன் துர்க்கையம்மன் ஆலய நிர்வாகத்தினருக்கும் வாய்மொழி கேட்ட உங்களுக்கும் அன்புடன் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல் பேச்சு அருமையாக பேசி இந்த ஆண்கள் அணிக்கு ஒரு பலமான அத்திவாரத்தை போட்டு சென்றார். எங்கே ஒரு 4 சாரன் 4 வேட்டி தானே கிடக்குது. வீட்டில் இருக்கிற எல்லா அலுமாரிக்குள்ளேயும் பொம்பளையாள சாரிகளாக தான் கிடக்குது என்று சொல்லி அவர் தன்னையும் சேர்த்து தான் சொன்னார். ஆனால் இப்போ தான் பார்த்தேன் உங்கள்கிட்ட சாரியை பார்க்க பவுன் லைட்டாக பூசின மாதிரி கிடக்கு. அந்த நிறத்தை பார்க்க இதில் அப்படி சாரிகள் வந்து வரையில் அருமையாக பேசி இந்த அணிக்காக ஒரு அத்திவாரத்தை சிறப்பாக ஏற்று சென்ற சிறந்த பேச்சாளர், சிறந்த ஆசிரியை, கவிஞர் சுதர்சினி அவர்களுக்கு மீண்டும் ஒரு பலத்த கரகோஷத்தை வழங்குங்கள். அவரை எதிர்த்து பெண்கள் அணியில் பேசுவதற்காக அடுத்து வரப்போகின்ற அந்த அன்பரை உங்கள் பல பேருக்கு தெரிந்திருக்கும். பொது சேவையே தன்னுடைய வாழ்நாள் இலட்சியமாக எங்கள் தாயகத்துக்காகவும் இங்குள்ள மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து சேவையாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு சேவையாளன், பொதுநலவாதி திரு சிவகுருநாதன் மதியழகன் அவர்கள் பெண்கள்தான் சேமிப்பால் செழுமைப்படுத்துகிறார்கள் என்று அணிக்காக.
அனைவருக்கும் வணக்கம். இந்த சபையை பார்த்தாலே தெரியுது ஏன் பெண்கள் இவ்வளவு கூடுதலாக வந்திருக்கிறார்கள் என்று. அப்போ நீங்கள் இருக்கிறீங்களன்ற தைரியத்தில் தான் நான் இங்கே பேச போகிறேன். அப்பப்போ கொஞ்சம் தான் பேச ஒன்றும் சொல்ல இல்லையாம தான் இப்போதான் முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சார்பாக கதைக்க போகிறோம்ன்றதில் கீழே இருந்தே மைக் செட் பண்ண வந்துட்டினம். நடுவர் அவர்களே, என்னுடைய கருத்தினை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் இங்கே வருந்தனைக்கும் ஒரே மண்டையை சொரிஞ்சொண்டே இருந்த நான் இங்காலி தரப்பில் ஒரு மருத்துவர் இருக்கிறார், நடுவில் இருக்கிறது ஒரு மருத்துவர். ஏன் அந்த மருத்துவரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கணும்ண்டு நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நான் விஷயத்தை சொல்றது அவ்வளவு அழகா இருக்காது. நன்றி. இந்த பழமொழி ஒன்று சொல்லுவினம், சமையலறை சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்குமெண்டு. இப்போ இங்கே இருக்கிற நிறைய ஆம்பளையால் தெரியும், ரெஸ்டாரண்ட்டுகளில் கிச்சன் செஃபாக இருப்பினும் பெரிய சமையல்காரராக இருப்பினும் நான் உட்படத்தான். ஆனால் வீட்டை மனுஷிக்கு ஏலாமல் இருக்கு, சரி இன்றைக்கு நாங்கள் ஏதாவது சமைப்போம்ண்டு கிச்சன் பக்கம் போனால் பாடா கிடந்த மனுஷி எழும்பி வரும். ஐயோ நீங்கள் இருங்கோப்பா நான் செய்தார்னு. அவ்வளோ பாசம் பாசமாவது மண்ணாங்கட்டியாவது. அங்க கிச்சனுக்குள்ள போய் நாங்கள் எல்லாத்தையும் ஒரு தேத்தண்ணி கூட போட மாட்டோம். தேத்தண்ணியை போட்டா 4-5 பரப்பி உள்ள சீனியை மல்லி கொட்டி சாமான வீணாக்கி போடுவோம். அப்ப பாருங்க, அங்க கூட சிக்கனம். இந்த சிக்கனம் என்பது சிக்கனமும் சேமிப்பும் எங்களுடைய பண்பாட்டிலே ஊறிப்போன ஒரு விடயம். நீங்கள் தாயகத்தில் இருக்கின்ற பொழுது அறிந்திருப்பீர்கள், எங்களுடைய அம்மா எங்களுடைய அம்மம்மா எல்லாரும் சமையல் அறையிலேயே சில உண்டியலை வச்சு அல்லது அந்த பானையை வச்சு அதுக்குள்ள சேமிப்பினம், அல்லாட்டால் சீல தலைப்பில் இந்த சின்ன சின்ன நகைகள் காசுகள் என்று சேமரிப்பினம். அது இங்கே புலம்பெயர்ந்த நாட்டில் அது கொஞ்சம் மொடனா நகைச்சீட்டு 100 ரூபா சீட்டு அப்படி என்று சொல்லி வருது. அப்ப இதையெல்லாம் பெண்கள் சிறுக சிறுக சேகரித்து, இப்ப இந்த தலைப்பின் மிக முக்கியமான பொருள், புலம்பெயர்ந்த தேசத்தில் சேமிப்பால் தங்களோட குடும்பத்தை செழுமப்படுத்துபவர்கள். இந்த தயவு செய்து இங்க இருக்கிற ஆம்பளைகள் எல்லாரும் உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த வீடு வாங்கினாக்கள் முக்கியமா, உங்கள யாராவது வீடு வாசலை வாங்கி வச்சுட்டு கல்யாணம் கட்டினீங்களே யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. இந்த பொங்கல் நாளில் நாங்கள் பொய் சொல்லக்கூடாது. அப்ப உண்மையில இந்த சேமிப்பு என்பது பாருங்க, ஆரம்பங்களில் இந்த 40 வருஷ கதையெல்லாம் வந்தது. அந்த 40 வருஷத்துல ஒரு 20 வருஷம் போக எங்களுக்கு திருமணம் நடக்குது. எங்களில் பலர் இந்த பானஃபல்லையும் ரோட்டு வழியையும் தண்ணியும் அடிச்சு கொண்டு ஊதாரிகளா திரிஞ்சாக்கள் கன பேர் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த கால் கட்டு போட்டதுக்கு பிறகு திருமணமாகுது, ஒரு நல்ல வேலைக்கு போறோம், கொஞ்சம் நாங்களும் டீசெண்டா வாரம், பிள்ளைகள் பிறக்குது. அதுக்கு பிறகு வீடு வாசல் என்று சொல்லி இந்த அடுத்த 20 வருஷம் நகருது. அப்ப இந்த குடும்பத்தை யார் இங்க நிறைப்படுத்தினோம்? யார் இங்க பொருளாதாரத்தை மீதப்படுத்தி எங்களை செழுமப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கான ஒரு சமூக அந்தஸ்தை சேமிப்பை ஏற்படுத்தி தருகின்றவர்கள் நிச்சயமாக பெண்களே தான். மற்றது இந்த தாய்மை பேர் அடைகின்ற பெண்கள், உங்களுக்கு தெரியும், தொடக்கத்தில் நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்கள். இப்போ உங்களுக்கு அந்த ஒரு நீங்கள் தாய்மை அடைகின்ற பொழுது ஒரு 8 தோசை சாப்பிட்டா இப்போ இந்த 5 தோசை சாப்பிடுவீங்கள், அதில் 3 அந்த பிள்ளைக்கு போகும். இப்போ கூட நிறைய குடும்பங்களில் இந்த வளர்ந்த பிள்ளைகள் என்ன செய்வினோம்னா, அம்மா சாப்பாடு போட்டுட்டா பக்கத்தில் வந்து குந்திடும் தனக்கும் தீத்த சொல்லி. அப்போ அம்மா பிள்ளைக்கு மூட்டி தானும் சாப்பிடுவா,
பாப்பா வகரன் ரம்பீடுமெண்டா போயிருக்கால் சமையல் அறைய பேர்படும். ஓகே, வேலைக்கு போன மனுஷனுக்கு இருக்கிற சாப்பாடு காணுமோ ரெண்டா அந்த இரவு சமையல் கட்டிங், அங்கே ஒரு ஸ்பாரன், அங்கே ஒரு சேமிப்பு. அப்ப இந்த சேமிப்பு என்பது பெண்களுக்கு அவர்களின் இரத்தத்திலே ஊறி போன ஒரு விடயம். இதைத்தான் ஔவையார் மிக அழகாக சொல்லியிருந்தார். இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை. எங்களுடைய வாழ்க்கை துணையால் எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த குடும்ப தலைவி சிறந்த ஒரு தலைவியாக இருந்தால் அவள் செலவு போக மிகுதியை மீதப்படுத்தி தன்னுடைய குடும்பத்தை வளமாக்கி சேமிப்பால் தன்னுடைய குடும்பத்தை செழுமையாக்குவாள் என்கின்ற அருமையான கருத்தை சொல்லியிருந்தார். நடுவர் பெல்லை அடிக்கிறார். இறுதியா ஒன்றை மட்டும் சொல்லிட்டு போறேன். இந்த பொருளாதாரம் என்ற ஒரு சொல் இருக்கு. அந்த பொருளாதாரத்தில் வருகின்ற தாரம் என்பது பொருளாதாரத்தின் ஆத்ம சுருதி அல்லவா நடுவர் அவர்களே? அப்ப அங்கு கூட பாருங்கள், அந்த தாரம் என்கின்ற குடும்ப தலைவிதான் புலம்பெயர்ந்த தமிழ் குடும்பங்களின் பொருளாதார செழுமைக்கு முக்கிய காரணம் என்று அறுதியிட்டு கூறி விடைபெறுகின்றேன். உங்களுடைய பலத்த கரகோஷம் உங்களுக்காக தான் பேசிட்டு போறேன். அருமை அருமை. நாங்களெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு முன்னம் இந்த வானம் வழியை அங்கே இங்கே எல்லாம் ஊதாரித்தனமாக தெரிஞ்சோம். அப்பவும் வேலைக்கு போனாங்கள்லாம் இல்லையாண்டு இல்லை. ஆனால் ஊதாரித்தனமாக அந்த காசுகள் எல்லாம் செலவழிச்ச ஒன்று தெரிஞ்சோம். இன்றைக்கு மனைவி என்ற ஒரு பெண் எங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்து இங்கே வந்து சேருகிறாளோ அண்டையில் இருந்துதான் எத்தனையோ ஆண்கள் சேமித்தார்கள் என்பதை விட மனிதனானார்கள் அன்றுதான் என்று பெண்களுக்காக உண்மையில் அப்படி ஒரு அது உண்மையான கருத்தும் கூட. அதை நாங்கள் மறக்கவே முடியாது. அவர்கள் வந்த பிறகுதான் தாங்கள் குடும்பத்துக்கண்டு ஒன்று தேவை, தாங்கள் உழைப்பை விரயம் செய்யக்கூடாது, கண்டபடி செலவழிக்கக்கூடாது என்ற ஒரு ஒரு மனப்பான்மையை ஆண்கள் அடைகிறார்கள். அந்த ஔவையார் சொன்ன ஒரு கருத்தையும் தன்னுடைய ஒரு அணிக்கான பலமான கருத்தாக சொன்னார். இல்லாளகத்திருக்க இல்லாததொன்று இல்லை. வீட்டில் மனைவி இருந்தால் இல்லை என்று ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் ஔவையார் என்பவர் உண்மையில் ஒரு பொதுவான ஔவை பாட்டி வந்து ஆண்களுக்காக மட்டும் பெண்களுக்காக மட்டும் என்று எழுதியவர் அல்ல, உலக மக்களுக்காக எழுதியவர். இதே பெண்களுக்காக பெண்களின் முக்கியத்துவத்தை எழுதின ஔவையார் ஒரு இடத்துல அவர் சொன்னபோது எனக்கு அந்த இன்னொரு ஔவையார் பாட்டு ஞாபகம் வந்தது. அது முந்தைய ஒரு முறை இந்த முருகப்பெருமான் சின்ன பையனாக வந்து இந்த நாவல் மரத்தில் ஏறி பழமெல்லாம் வாங்கி ஔவை பாட்டி கொடுத்த கதைகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அண்டு முருகன் ஒருக்கா கேட்டார் ஔவையார்கிட்ட, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்கிற ஆகலும் கொடுமையான விஷயம் என்ன சொல்லுங்கன்னு சொன்னோடனே ஔவையார் சொன்னா, முதலாவது வறுமை. இந்த குறைஞ்ச அளவு கொடுமையிலிருந்து கூடின கொடுமையின் உச்சம் வரைக்கும் வருஷப்படுத்தி ஔவையார் சொன்னார். வறுமை கொடிது, ஆனால் அதை விட இளமையில் வறுமை ஆகலும் கொடியது. சின்ன பிள்ளைகளாக இருக்கக்குள்ள சாப்பிடக்குள்ள வழி இல்லாமல் வந்தால் அது ஆக கொடுமையானது. சரி, அந்த இளமையில் வறுமையை விட இன்னும் கொடுமையானது ஏதாவது இருக்காண்டா அவ சொன்னா தொழுநோய் என்ற ஒரு நோய் இருக்கிறது. அந்த காலத்திலே இந்த காலத்திலேயும் இருக்கிறது, கேள்விப்பட்டிருப்பீர்கள். இங்கே மருத்துவரும் இருக்கின்றார். உடம்பெல்லாம் கொப்பளங்கள் ஏற்பட்டு புண்ணாக்கி அது உட்கார முடியாது, படுக்க முடியாது, ஒரு மரண வேதனையை தரக்கூடிய ஒரு நோய். இப்போது அதற்கு மருந்து இருக்கிறது, அந்த காலத்திலே அதுக்கு மருந்து இல்லை. அப்போ ஔவையார் சொன்னார், இந்த இளமையில் வறுமையை விட அந்த உடம்பெல்லாம் புண்வார அந்த நோய் ஆகலும் கொடியது என்று சொன்னான். அப்போ அந்த தொழுநோயை விடவும் கொடியது ஏதாவது இருக்கா? இருக்கு என்றா. என்னம்மா? அன்பில்லாத பொம்பிளை என்று சொன்னான். உடம்பெல்லாம் புண்ணாகி அலையொலி நீ கிடந்து செத்தாலும் பரவாயில்லை, அன்பில்லாத ஒரு பொம்பிளைக்கு வாழ்க்கப்பட்டியோ அதை விட கொடியது வேறு எதுவுமே இல்லைன்னு சொன்னான். சரி, அதை விடவும் கொடுமையானது இருக்கா? இருக்கு. அதை என்னம்மான்னு கேட்டா அவ சொன்னா, அன்பில்லாத பொம்பளைக்கு வாழ்க்கப்பட்டு போனா என்றால் வேற வழி இல்லாம வாழ்ந்துட்டு போ. அந்த பொம்பளை என்ற கையா, அந்த அன்பில்லாத பெண்ணின் கையால் ஒரு வாய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றியே, அது கொடுமையின் உச்சம் சொன்னான்.
கொடியது கேக்கின் நடியவல் வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை அதனிலும் கொடிது ஆற்றனா தொழு நோய் அதனிலும் கொடிது அன்பிலா பெண்டிர் அதனிலும் கொடிது அவர் கையால் என்புற உண்பது தாமே என்று ஔவையார் சொன்னார். பெண்களுக்கு சாதகமாக ஆனால் இந்த இடத்துல ஔவையார் கூட ஒரு தானே ஒரு பெண்ணாக இருந்து கொண்டும் தைரியமாக அன்பில்லாத பெண் எவ்வளவு கொடுமையானவள் என்பதை தைரியமாக சொன்னதுக்காக நீங்கள் ஔவை பாட்டிக்கும் ஒரு முறை கைதட்டலாம், தப்பில்லை. ஆண்கள் தான் சிறந்தவர்கள் என்ற அணியின் பேச்சாளர் சூரிச் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவத்துறை இறுதி ஆண்டு மாணவி. இந்த புலம்பெயர் தேசங்களிலே எங்களுடைய அடுத்த தலைமுறை நல்ல மிக உச்சமான இடங்களுக்கெல்லாம் தங்கள் திறமையினால் போய்கொண்டிருக்கிறார்கள். போய் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களாகிய எங்களையும் பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதன் அடுத்த உதாரணமாக இன்னும் ஒரு வருடத்தில் இந்த சுவிஸ் நாட்டிலே ஒரு மருத்துவராக அந்த உயிர்காக்கும் புனித பணியை ஆரம்பிக்க போகின்ற ஒரு பிள்ளை. இந்த கூடுதலாக இங்கே பிள்ளைகள் இப்படியான கடினமான துறைகளில் படிக்கிற போது தமிழை கொஞ்சம் கைவிட்டு விடுவார்கள். சிறுவயதிலேயே தமிழ் பள்ளிக்கூடத்தை விட்டு விடுவார்கள், தமிழ் கலைகளின் பக்கம் போவதை விட்டு விடுவார்கள். ஆனால் மருத்துவத்துறை மாணவியாக இருக்கின்ற அதே சமயத்திலே தமிழ் மொழியை இறுதி வரை கற்று முடித்து தமிழ் பள்ளியிலே ஒரு உதவி ஆசிரியை. வாருங்கள், எவ்வளவு வித்தியாசம்! பரதநாட்டியத்தை ஆசிரியர் தரம் வரை முறைப்படி கற்று இன்னும் சிறிது காலத்தில் அதை முடிக்க போகின்றார். ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாத அத்தனை பல்துறைகளிலும் சிறந்தவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற செல்வி எங்கள் பிள்ளை ஆண்டனி மரியசாய்னா அவர்கள் ஆண்கள் தான் சேமிப்பால் செழுமைப்படுத்துகிறார்கள் என்று பேசுகிறார். எங்கே பலத்த கரகோஷம் அவருடைய பேச்சுக்கும் அவருடைய பல்துறை திறமைகளுக்காகவும். பிறந்து சிறந்த மொழிகளின் மத்தியிலே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி இவ்விழாவினை கண்டு அகமகிழ வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் மேடை பேச்சாளர்களுக்கும் என் முதல் கண் வணக்கங்களையும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு குடும்ப தலைவரண்டா யாரு? ஒரு கட்டடம் நிலையாக நிற்பதற்கு அத்திவாரம் எவ்வளவு முக்கியமோ தன்னுடைய சேமிப்பினால் அந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்துபவர் தான் குடும்பத் தலைவர். அம்மாக்கள் வரும் 10 மாதம்தான், மிச்ச காலம் முழுவதும் பிள்ளைகளோடு அவர்களையும் சேர்த்து தனது சேமிப்பினால் சுமப்பவர் தான் குடும்பத் தலைவர். இந்த வெளிநாட்டில் எல்லா குடும்பத் தலைவரும் 100% வேலைக்கு போவின. அது முடிய யாராவது கிரங்க் அடிச்சா அந்த வேலையோ இல்லை 1-2 மணித்தியாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஓவர் டைம் வேலையும் பார்ப்பினம். இது பத்தாதண்டு பின்னேரம் ஒரு கிளினிக் வேலைக்கு போவினம். இவ்வளவு முடிஞ்சு இரவாவது ஒரு நிம்மதியா நித்திர கொலிவீனம் என்று பார்த்தா அது கூட அல்ல. விடியப்புறம் வேலைக்கு போறதுக்கு இடையில ஒரு பேப்பர் போடுற வேலை. இப்படித்தான் எல்லா குடும்ப தலைவர்களும் இந்த வெளிநாடுகளில் சேமித்து கொண்டிருக்கின்றார்கள். தான் உழைத்த செல்வமாக இருந்தாலும் சரி, தான் கற்ற கல்வியாக இருந்தாலும் சரி, முழுவதும் தனது பிள்ளைகளுக்கும் தந்த குடும்பத்துக்கும் போய் கிடைக்கும் என்று நினைக்கிற ஒருவர் குடும்பத் தலைவர் தான். இதுக்கு உதாரணமா நான் என்னுடைய உண்மை கதையுண்டே உங்களுக்கு சொல்றேன். நடுவர் அவர்கள்ட்ட உங்கள்ட்ட ஒரு சிறிய கேள்வி. சொல்லுங்க. டீல்ண்டா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா தெரியாதா? டீல் தெரியுமா? தெரியும். அதாவது ஒரு ஒப்பந்தம். நானும் என் தம்பியும் எங்கட அப்பாவிட்ட, அதாவது எங்கட குடும்ப தலைவர்கிட்ட ஒரு டீல், ஒரு ஒப்பந்தம் மட்டும் வச்சிருக்கிறோம். அது என்ன தெரியுமா? ஒரு தடவை பயப்படாதீங்க, நான் சொல்றேன். எங்க எந்த இடத்துல நாங்க போட்டிகளுக்கு போவதாக இருந்தாலுமோ சரி, பாடசாலைகள்ல நடக்கிற பரீட்சைகளில் நாங்க நல்ல புள்ளிகள் எடுக்கிறதாக இருந்தாலுமோ சரி, நாங்க கேட்கிற பொருட்களை எல்லாம் நீங்க எங்களுக்கு வேண்டி தரணும். இதுதான் எங்கட டீல். இந்த டீல் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வயதில இருந்து இன்று நான் இந்த பட்டிமன்றத்துக்கு வரும் வரை கூட தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இதுக்கு எங்கட அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ குட்டி போய் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு வா, நான் என் உயிரை கொடுத்தாவது நீ கேட்கிறதை எல்லாம் வேண்டி தருவேன்.
இது என்னுடைய அப்பா மட்டும் சொல்லவில்லை, எல்லா அப்பாக்களும் தனக்கண்டு ஒன்றையுமே சேமிக்காமல் தண்ட பிள்ளைகளுக்காக உழைத்து தண்ட உயிரை கொடுத்து சேமித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் தனக்கு ரெஸ்டாரண்ட்ல கொடுக்குற ஒரு டிப்ஸ் காசை கூட ஒரு காஃபியோ ஒரு கிப்ஃபலியோ வேண்டி சாப்பிடாம அதை கூட கொண்டு வந்து சேமித்து தண்ட பிள்ளைகளுக்கும் தண்ட குடும்பத்திற்கும் கொடுக்கின்றார்கள். தான் 5 பிராங்குக்கு ஷர்ட் போட்டாலும் தண்ட பிள்ளைகள் 200 பிராங்குக்கு நைக் ஷூ வேண்டி போட வேண்டும் என்று நினைக்கிற அப்பாக்கள் தான் அதிகம். நான் வாழ்ந்துட்டேன்டா, என் பிள்ளைகளும் என் குடும்பமும் வாழட்டும் என்று நினைப்பார்கள். ஆனா இந்த குடும்ப தலைவிமார்கள் என்ன நினைப்பினம், மா உங்களோட பேங்க் ஆட்டோ இருக்கா தானே எனக்கு தேவையண்டு, ஐயோ போடி போடி அதுல ஒரு காசும் இல்லை, வார மாதம் இந்த தங்கச்சிட மலுக்கு கல்யாணம் இல்லை, நான் பெரியம்மா நான் பெருசா கொடுக்கணும் இல்லைன்னா பகுடி பண்ணுவினமென்று சொல்லுவினேன். இப்படி சொல்லிட்டு சும்மா இருந்தா கூடி பரவாயில்ல, எங்களோட அப்பாக்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசையும் ஆட்டிய போட்டு அனுப்பிவினேன். இப்படி சொந்தம் என்று அனுப்பிட்டு அந்த சொந்த அடியும் வேண்டும் இந்த தலைவிமார்கள் தங்களுடைய கௌரவத்தை மட்டும்தான் பார்ப்பார்கள். ஆனா அப்பாக்கள் அப்படி அல்ல, தான் எத்தனை அவமானங்களை சந்தித்தாலும் தந்த குடும்பம் கோபுரமாக நிற்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை கருவில் உருவாகியதிலிருந்து அது பிறந்து வளர்ந்து படித்து திருமணமாகி போனாலும் கூட அதற்கு தேவையான எல்லாவற்றையும் தனது சேமிப்பினால் நல்வழிப்படுத்துபவர் ஒரு குடும்பத் தலைவர். தன்னுடைய ஆசைகள், பாசங்கள், எதிர்பார்ப்புகள், உணர்வுகள் எல்லாத்தையும் இந்த மனமெனு லொக்கர்ல பூட்டி வச்சுக்கண்டு கலங்கா நெஞ்சத்துடன் வேலைத்தலங்களை எத்தனை அவமானங்களை சந்தித்தாலும் உள்ளுக்குள்ள அழுது கண்டு ஆனா வெளியால தந்த குடும்பத்திற்காக சிரித்து கொண்டு பணமாகவும் நகையாகவும் காணி பூமியாகவும் சொத்துக்களாகவும் சேமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த குடும்பத் தலைவர்கள். 4 மணிக்கு எழாம வச்சுட்டு 40 தரம் எழும்பி பாப்பின. ஏன் தெரியுமா, தான் சற்று உறங்கி விட்டால் தந்த குடும்பம் நிம்மதி இழந்து விடும் என்று. ஆனா இந்த தலைவிமார்கள் என்ன நினைக்கிறீனம், பக்கத்து வீட்டாண்டி 1000 ரூபாய்க்கு சாரி வேண்டி இருக்கிறாவாம், நான் அதை விட நல்ல சாரி 1200 ரூபா கொடுத்தா அது வேண்டும் நினைக்கிறீனம். இந்த குளிர் காலத்துல ஒரு நல்ல ஜக்கெட்டோ ஒரு நல்ல ஷூவை போடாம தன்னை உருக்கி குடும்ப தலைவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள் தெரியுமா? மேல்சட்டை போட்டதில்லை, கால்செருப்பு கேட்டதில்லை, பாய் விரித்து படுத்ததில்லை, நல்ல சோறு உண்டதில்லை, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சதில்லை, கண்ணாடியை பார்த்ததில்லை, அவர் உழைத்து உழைத்து காய்ச்சதில்லை, உள்ளங்கையில் ரேகையில். நடுவர் அவர்களே, ஒவ்வொரு குடும்ப தலைவரும் இப்படித்தான் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, நீங்க எல்லாரும் நினைக்கலாம், அப்ப குடும்ப தலைவிமார்கள் வேலைக்கு போறேலையா, அவையிலும் போறினம் தான் என்று. போவினம், ஆனா போயிட்டு வந்து நாரிக்குள்ள நோவுது காலுக்குள்ள நோவுது, நான் இனி வேலைக்கு போகல. இதோட இன்னொரு சாட்டோன்னு சொல்லுவினது என்ன தெரியுமா, அங்க தமிழாக்கெல்லாம் கணக்கு நிக்கணும், அங்க போனா என்னால தொச்சு கதைக்கலாம், தொச்சு படிக்கவே மேலாது. 80 லட்சம் கொடுத்தேன் அப்பா அந்த வேலைக்கு போறதுக்கு அனுப்பி விட்டவர், என்னையும் என்ன பிள்ளைகளையும் பார்க்க வேண்டியது உங்களோட கடமை என்று சொல்லிட்டு அவர்கிட்ட சீரியலை போய் பார்க்க போவினம். இப்படி சொல்ற குடும்ப தலைவிமார்கள் சேமிக்கிறீனம் என்னன்னு நீங்க என்னன்னு சொல்ல முடியும்? குடும்ப தலைவர்களால் இப்படி சாட்டுகள் எல்லாம் சொல்ல முடியுமா? குடும்ப தலைவர்கள் குளிர்லையும் மழையிலையும் ஓடி ஓடி உழைச்சு எலும்பு தேஞ்சு சிந்திய ரத்தங்கள் தான் இன்று யூபிஎஸ் பேங்க் லொக்கரிலையும் கந்தனால் பேங்க் லொக்கர்லையும் தங்கமாகவும் வைரமாகவும் தங்க காசுகளாகவும் ஜொலிக்கின்றது என்று யாராலும் மறுக்க முடியாது. இறுதியாக, வெளிநாடுகளில் தனது சேமிப்பினால் குடும்பத்தை செழுமைப்படுத்துபவர்கள் குடும்ப தலைவர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த சிறுமியின் பேச்சில் பொறுப்புலை சொற்புலை இருப்பின் அதை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடே அப்பா, உண்மையில் நான் மனம் திறந்து சொல்லுகிறேன், இந்த குழந்தையின் தாய் தந்தையர்கள் இங்கே இருந்தால் அவர்களின் பாதம் தொட்டு நான் நன்றி என்றால்
இப்படி ஒரு திறமையான பிள்ளையை எங்கள் சமூகத்திற்கு வளர்த்தெடுத்து தந்ததற்காக. இந்த கண்டோனல் பேங்கில் யூபிஎஸ்சில் எல்லாம் இருக்கிற லோக்கலில் இருக்கிறதெல்லாம் பவுன்கள், வைரங்கள், தோடு, சங்கிலி அதை நினைச்சிங்கள் இல்லையே. எங்களுடைய அப்பாண்ட ரத்தம், அப்பாண்ட வியர்வை, அப்பாண்ட நித்திரை, அப்பாவின் பசி என்று அடுக்கினார். அருமை அருமை. உண்மையில் மீண்டும் இந்த மண்டபம் மதுரும்படியாக அந்த பிள்ளைக்கு உங்கள் கரகோஷங்களை செய்யுங்கள். ஒரு கட்டத்தில் அவருடைய பேச்சை கேட்டு நானே கண் கலங்கி விட்டேன் என்பதுதான் உண்மை, தன் தந்தையை பற்றி சொல்வதற்காக. இப்போ சரி, இதையெல்லாம் பார்த்து அப்பப்போது குறிப்பிடுத்து கொண்டிருந்தார் பெண்கள் அணியின் அடுத்த பேச்சாளர், பிரபல பேச்சாளர், எங்கள் தாயகத்திலே பல மேடைகளில் பட்டிமன்றங்களில் பேசிய தம்பி தர்மகுலசிங்கம் பிரதீப் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எங்கே பலத்த கரகோஷம் தம்பி பிரதீப் அவர்கள். ஒரு மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, அருமை பேச்சாளர்களே, சபையிலே இன்றைய இந்த பொங்கல் விழாவினை சிறப்பாக வாழ்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இன்றைய இந்த அரங்கிலே 2 சகோதரிகளும் வந்து அழகாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம், நிறைய பொய்களை பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் ஒரு குடும்பத்தை சேமிப்பால் செழுமைப்படுத்துபவள் குடும்பத் தலைவர்களா தலைவிகளா? நடுவர் அவர்களே, இன்றைக்கு இந்த வெளிநாடுகளில் ஒரு குடும்பத்தை சேமிப்பால் செழுமைப்படுத்துபவள் ஒரு குடும்ப தலைவிதான் என்று சொன்னால் அதை யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கு ஒரு குடும்ப தலைவனுடைய உழைப்பு என்பது செலவு, ஆனால் ஒரு குடும்ப தலைவியினுடைய உழைப்பு என்பதுதான் நடுவர்களே வருவாயாக இருக்கின்றது, வரவாக இருக்கின்றது. எப்படி என்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு குடும்ப தலைவனுடைய உழைப்பு, சம்பளம் எல்லாம் இன்றைக்கு இந்த வெளிநாடுகளிலே வீட்டு வாடகை, கிராங்கன் காசு, லோன் பில், கார் லீசிங் பில், கிரெடிட் கார்டு பில், அந்த பில் இந்த பில் என்று எல்லா பில்லும் கட்டி முடிய ஒரு குடும்ப தலைவனுடைய பணம் காலியாகிவிடும். ஆனால் ஒரு குடும்ப தலைவி இன்றைக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கவில்லை என்று சொன்னால் குடும்பத்துக்கு வரவும் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது என்பதை இந்த இடத்திலே அடித்து கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நடுவர்களே, இன்றைக்கு வெளிநாடுகளில் இவர்கள் சொன்னார்கள் குடும்ப தலைவர்கள் 100% வேலை செய்கிறார்கள், ஒத்துக்கொள்கின்றோம் இல்லை. ஆனால் குடும்ப தலைவிகள் எங்களுடைய தலைவர் கூறியது போல் என்ன செய்கின்றார்கள்? இன்றைக்கு குடும்ப தலைவிகள் வெளியிலே 100% வேலை செய்கின்றார்கள், வீட்டுக்குள்ளே 200% வேலை செய்கின்றார்கள். காலையிலே 5 மணிக்கு எழும்பி எங்கள் தலைவர் சொன்னது போல சமைக்க வேண்டும், சட்டிபானை கழுவ வேண்டும், உடுப்பு துவைக்க வேண்டும், வீடு பூச்சல் அடிக்க வேண்டும், இப்படி பல வேலைகளை செய்து ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய குடும்ப தலைவிகள் என்பதை மறந்து விடாதீர்கள் அவர்களே. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒரு மெழுகுதிரியானது எவ்வாறு தன்னை உருக்கி கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தருகின்றதோ அதை போலவே எங்களுடைய குடும்ப பெண்கள் குடும்பத்துக்காக வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களை உருக்கி கொண்டு வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் இன்றைக்கு எங்களுடைய குடும்ப பெண்கள் இல்லை என்று சொன்னால் குடும்பம் என்ற ஒன்றை கிடையாது நடுவர்களே. இன்றைக்கு சுதர்சினி அவர்கள் மிகவும் அழகான குற்றச்சாட்டு ஒன்றை வைத்துவிட்டு அமர்ந்திருக்கிறார். எங்களுடைய குடும்ப பெண்கள் நகைகள் வாங்கினமாம், வீண் செலவு செய்யணுமா? நகைகள் வாங்குவது வீண் செலவு என்பதை யார் உங்களுக்கு சொன்னது என்பதை நான் இந்த இடத்திலே கேட்கின்றேன். நகைகள் வாங்குவது என்பது ஒரு சேமிப்பு. நகை வாங்குவது என்பது வீண் செலவு கிடையாது. இன்றைக்கு நகைகள் வாங்குகிறார்கள், இன்றைக்கு ஊரிலே காணி வாங்குகிறார்கள், இங்கேயும் வீடு காணி வாங்குகிறார்கள். இதெல்லாம் சேமிப்பு நலவர்களே. அதையெல்லாம் சேமிப்பில்லை என்பது இல்லை என்று நீங்கள் கூறிக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு சுதர்சினி அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டை வைத்துவிட்டு அமர்ந்திருக்கிறார். அதாவது என்ன சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய பெண்கள் மேக்கப் போடினவ, அதாவது மேக்கப் போடி நாம் இல்லை என்று சொல்லவில்லை,
ஆனால் குடிக்காதவன் யார் இருக்கிறான் உலகத்திலே? அவனை கொண்டு வந்து நிறுத்து பக்கத்திலே. எல்லோரும் குடிக்கிறான் மொத்தத்திலே, இல்லை என்று சொல்லுவான் வெக்கத்திலே. இன்றைக்கு பெண்கள் மேக்கப் போடுகிறார்கள், பியூட்டி பார்லருக்கு போகின்றார்கள். ஆனால் உங்களுடைய குடும்ப தலைவர்கள் எங்கே போகின்றார்கள்? பாருக்கு போகின்றார்கள். இன்றைக்கு எங்களுடைய குடும்ப தலைவிகள் இன்றைக்கு பியூட்டி பார்லரில் செலவழிக்கிற பணத்தை விட உங்களுடைய குடும்ப தலைவர்கள் பாரிலே செலவழிக்கிற பணம் அதிகமாக இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். தற்காத்து தற்கொண்டாற்பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்று சொல்வார்கள். இன்றைக்கு எங்களுடைய பெண்கள் தன்னையும் காத்து, தன்னை கொண்டவனையும் காத்து, தங்களுடைய பிள்ளைகளையும் காத்து, சோர்வில்லாமல் ஒரு குடும்பத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் நடுவர்களே. அவர்களை தட்டி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, தட்டி கழிக்காதீர்கள் என்று உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன். வேணுமட்டால் கூட காலில் கூட விடுகிறேன் ஐயா. நடுவர்களே, நீங்களும் தட்டி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு அடுத்த சகோதரி வந்து சொன்னால், இன்றைக்கு சுயநலம், அதாவது ஒப்பந்தம் போட்டிருக்கிறான் தன்னுடைய தந்தையாரோட, தான் கேட்குறதெல்லாம் வாங்கி தர வேணும் என்று. அவர் தான் கேட்குறதெல்லாம் வாங்கி தந்தா எவ்வாறு சேமிப்பதையா? குடும்ப தலைவிக்கு தெரியும், வீணாக செலவழித்தால் சேமிக்க முடியாது. அதனால் தான் ஒரு குடும்ப தலைவி நீங்கள் கேட்பதெல்லாம் வாங்கி தரவில்லை, சிறுக சிறுக சேர்க்கிறாள், பணம் சேமித்து. உங்களுக்கு ஒரு திருமண விழா ஒன்று வருகின்ற போது அதற்காகவே இப்போவே தயாராகி கொண்டிருக்கிறாள். நடுவர்களே, நீங்களும் தட்டி கொண்டிருப்பதனால் இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். ஒரு அழகான சிலை இருக்கின்றது, அந்த அழகான சிலையை மட்டுமே எங்களுடைய கண்களுக்கு தெரிகின்றது. ஆனால் அதை செதுக்கிய சிற்பியை யாருக்குமே தெரிவதில்லை. அதை போலவே எங்களுடைய குடும்ப பெண்கள் திரை மறைவிலிருந்து ஒரு அழகான குடும்பம் என்கின்ற சிலையை செதுக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி, ஒவ்வொரு குடும்ப பெண்களும் ஒவ்வொரு குல சாமிகளையா, நடமாடும் தெய்வங்களையா, அவர்களை குறை கூறாதீர்கள். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வாழ்வுக்கும் இன்றைய வெளிநாடுகளிலே இன்றைக்கு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருப்பவர்கள் எங்களுடைய குடும்ப தலைவிகளை என்று அடித்து கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடே அப்பா, மயில் உங்க இந்த அரங்கத்திலே அதுவும் அந்த பெண்களின் தம்பி பிரதி பேசிக்கொண்டிருந்த போது நான் அந்த பெண்களின் முகத்தை பார்த்தேன். அடே அப்பா, எவ்வளவு அப்படியே மலர்ந்து போயிருந்தார்கள். நான் ஆணாக இருந்தாலும் குடும்ப தலைவிகளே, தெய்வங்களே, அது இது என்று சொல்லி உண்மையில் நகை வாங்கிறது ஆடம்பர சிலவண்டு ஆரையா சொன்னது. நாங்கள் எங்களோட பெண்கள் நகை வாங்கினதான், புது நகைகள் வேற வேற வாங்கினதான். இன்றைக்கு நகை ஒரு பவுன் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 500 சொச்சம் ஃப்ராங்க்னு சொன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் எவ்வளோ இருந்தது? 200 சொச்சம். ஸோ அப்போ 10 பவுன் நகையை வாங்கி வைத்திருந்த குடும்பம் இன்றைக்கு சேமிப்பிலே வளர்ந்திருக்குமா இல்லையா? நியாயமான கேள்வியை கேட்டார். இன்றைக்கு நாங்கள் வாங்குகின்ற நகை இன்னும் 10 வருடங்களுக்கு பிறகு அதை விற்றால் எவ்வளவு? எனக்கு தெரிந்து ஊரிலே காணியை வாங்கி, பெண்களின் உந்து சக்தியால் ஊரிலே காணியை வாங்கி வைத்திருந்தவர்கள் இப்போது அங்கே காணி விலை ஏறியவுடன் அந்த காணியை விற்று அந்த காசை இங்கே எடுத்து வீடு வாங்கியவர்களை எனக்கு தெரியும். அப்ப காணியும் நகையும் வாங்குவது ஆடம்பர செலவென்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அந்த தாய் குலத்துக்காக உண்மையில் மூச்சு பிடித்து பேசினார். கடைசியில் காலில் விடக்கூட தயாராக இருக்கிறேன் என்று அந்த பெண்களுக்காக இது பண்ணினார். உண்மையில் பெண்களை குடும்ப தலைவிகள் என்ற அந்தஸ்தையும் தாண்டி ஒருபடி மேலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நகைச்சுவைக்காக இன்னொரு அவர் திருக்குறளில் ஒரு விஷயம் சொன்னார். இதே மாதிரி தான் இந்த ஔவையார் மாதிரி திருவள்ளுவரும் ஒரு இடத்துல சொன்னார், இந்த வேலைக்கு போகின்ற ஆண்களுக்கு பெண்கள் எவ்வளவு தூரம் இடைஞ்சலாக இருக்கிறார்கள் என்று ஒரு இடத்திலே திருவள்ளுவர் சொன்னார். கவனமாக கேளுங்கள். ஒரு முறை ஒரு ஆண் வேலைக்காக வெளியூருக்கு சென்று விட்டான். இது நான் சொல்லதில் திருவள்ளுவர் சொன்ன கதை. வேலைக்காக சென்று அப்போ எல்லாம்
அயலூருக்கு சென்றால் அவர்கள் திரும்பி வந்தால் தான் கண்டுகொள்ளலாம். இப்போ தொலைபேசி எதுவுமே கிடையாது தானே. அப்போ கொஞ்ச காலம் இருந்து வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறான். அப்போ இந்த பெண் அவன் மீது கோவித்துக் கொள்கிறான். நீ என்ன விட்டுட்டு கொஞ்ச நாள் தனியாக போயிருந்துட்டு தனியை தவிச்ச விட்டு போயிருந்துட்டு வராதானே என்று சொல்லி கோவிக்க, இவன் பார்த்தான் இது எப்படியாவது சமாளிக்க அவனு கொண்டு போட்டு சொன்னான், இங்கே வாப்பா வேலை முக்கியம்தானே, ஆனால் அங்கே இருக்க முன்ன ஞாபகம் எனக்கு வந்தது, நான் உன்னை நினைச்சனான் என்று சொன்னான். உடனே இவள் கேட்டால், என்ன இந்த ஞாபகம் உனக்கு வந்ததோ? ஒரு விஷயம் எங்களுக்கு ஞாபகம் பெறுதண்டா அது வரைக்கும் நாங்கள் அதை மறந்திருந்தோம் என்றுதானே அர்த்தம். அப்ப உனக்கு எந்த ஞாபகம் வந்திருந்தால் நீ என்ன மறந்துதானே இருந்தால் ஏன் மறந்தாய் என்றால், உள்ளினேன் என்றேன் மற்றென்னை மறந்தீரென புல்லாள் புலத்தக்க நள் என்று வள்ளுவர் சொன்னார். உள்ளினேன் என்றேன் நினைத்தேன் என்றேன் மற்றன் மறந்தீர், அப்ப என்னதுக்கு மறந்தாய் என்று. இப்போ இவனுக்கு சங்கடமாக போச்சு. இதென்னடா நான் இன்னும் செல்ல போவோம் மனுஷி என்ன நினைக்குதுண்டு டக்கட்டு திரும்ப மனுஷியை சமாளிக்கிறதுக்காக சொன்னான், இங்கே வாப்பா, இந்த உலகத்தில் எல்லா ஆண்களும் தன் மனைவி மீதும் காதலி மீதும் வைத்திருக்கிற காதலை விட நான் உன் மீது அதிகமான காதல் வைத்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வந்தவன் அவசரத்தில் அது எப்படி சொன்னான்டா, மற்ற எல்லாரையும் விட நான் ஒன்றில் அதிக காதல் வச்சிருக்கிறேன்னு சொல்லி போட்டான். இவள் கேட்டால், மற்ற எல்லாரையும் விட என்னில் நீ அதிக காதல் வச்சிருக்காண்டா உனக்கு நான் மட்டுமில்லை வேறையும் தொடர்புகள் இருக்குது, நீ அவைகள் எல்லாரிலையும் வச்சிருக்கிற காதலை விட என்னில கூட கொஞ்சம் காதல் வச்சிருக்க, அதானே ஆற விட உனக்கு என்னில காதல் கூடன்னா அந்த லிஸ்ட்டை கொண்டாடு எழுதிக்கிட்டான். யாரிலும் காதலம் என்றேனா ஊடினாள் யாரினும் யாரினும் என்று, யாரினும் காதலம் என்றேனா எல்லாரையும் விட காதல் என்று சொன்னேன், ஊடினாள் கோபித்தாள் யாரினும் யாரினும் என்று யாரை விட என்னில காதல் சொல்லிருக்க சொல். இப்போ இவனுக்கு இது என்னடா கரைச்சலாக கிடக்கு. இப்போ இந்த வேலைக்கு குடும்பத்துக்காக உழைக்க வேலைக்கு போனதாலான இந்த பிரச்சனை. சரி, இனிமேல் இந்த ஜென்மத்தில் இவளை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அது பட்டினி கிடந்து சேமிப்பு இல்லாமல் வேலை இல்லாமல் செத்தாலும் பரவாயில்ல, இவளை விட்டு இந்த ஜென்மத்தில் போகக்கூடாது சத்தியம் பண்ணினா, நான் இனி சாகும் வரைக்கும் இந்த ஜென்மத்தில் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் அழத் தொடங்கி விட்டாள். இவன் கேட்டானா தானே, அப்போ நான் இனிமேல் இந்த ஜென்மத்தில் பிரிய மாட்டேன் சத்தியம் பண்ண, அப்புறம் என்னத்துக்கு அழுகிறான் சொல்லி. அவள் சொன்னாள், நீ இந்த ஜென்மத்தில் பிரிய மாட்டேன்னு தானே சத்தியம் பண்ணு, நீ நாங்கள் 2 பேரும் செத்தா போல வாரம் அடுத்த ஜென்மத்தில் பிரிஞ்சிருப்பியோன்னு சக்கவலியாக கிடக்கு. இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணுரை நீர் கொண்ட நள் என்று வள்ளுவர் சொன்னார். இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணுரை நீர் கொண்ட நள். அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன நடந்தான்னு உண்மையாக வள்ளுவர் சொல்லல, நான் யோசிச்சேன். அவன் ஜெயிச்சிருப்பான் உண்மையா, இந்த ஜென்மத்திலேயே உன்னோட சிக்கி சீரழிறாகானாண்டா அடுத்த பிறப்புக்கும் பின்னால் வாரத்துக்கு நிற்கிறீங்க. இப்போ 2 அணிகளின் தலைமை பேச்சாளர்கள் பேச வேண்டும். கவிதரனுக்கு என்ன அறிமுகம்? எங்கே உங்கள் கரகோஷம்? சிறந்த பேச்சாளர் பல்துறை விற்பனர் கவிதரன், ஆண்கள் அணியின் தலைமை பேச்சாளர். அனைவருக்கும் பொதுவான வணக்கத்தை சொல்லி நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமான அனைவருக்கும் பொது வணக்கம், ஆனால் அது உங்கள் மனங்களுக்கு மிகவும் நெருக்கமான வணக்கம். புலம்பெயர் தேசத்திலே குடும்பத்தினுடைய சேமிப்பால் குடும்பத்தை செழுமைப்படுத்துபவர்கள் தலைவிகளே என்று பேசுவதற்கு 3 தலைவர்கள். அவர்கள் 3 பேருடைய முகத்தை பார்க்க அவ்வளவு நல்லா தெரியல, தரவென்று முழிசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அணியிலே பேசிவிட்டு வா என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆக அவர்களுடைய வீட்டிலே சேமிப்பால் இவர்களுடைய தலைவிகள் செழுமைப்படுத்த மட்டுமில்லை, சரியாக கொடுமைப்படுத்துகிறார்கள். அங்கே 2வதாக வந்த பிரதீப் அவர்கள் சொன்னார், கடவுளே சாமியே என்று. அங்க வீடியோ எடுக்க சொல்லி போட்டு இங்க வந்தவர் அதை கொண்டு போய் இன்றைக்கு காட்டினால் கொடுமை கொஞ்சம் குறையும். ஆனபடியினால இந்த முகத்தில் தாடி வச்ச தம்பி இருக்குதல்லே, அது ரொம்ப ரொம்ப முழுசுது.
சரியா திணிக்கப்பட்டிருக்குது போட. என்ற பக்கத்தில் இருக்கிற புள்ள மரிய சைனா டாக்டர் தானே, அந்த புள்ள சொல்லிச்சது அவருடைய கொடுமை மட்டும் கடுமையா இருக்கு போட திணிக்கப்பட்டிருக்கிறது. அது உளவியல் படிச்சிருக்குந்தானே, டாக்டர் தானே. பிறகு சொல்லிச்சுது அந்த முகத்தில் தாடி வச்ச மாவா மட்டும் சரியா கலாய்க்காதீங்கோ, ஏனென்றால் ஏற்கனவே குழம்பி போய் திணிக்கப்பட்டு வந்தவரை நாங்க வச்சு செய்கிறது நல்லா இல்லை, அது அவற்ற மனதை பாதிக்கும் என்று சொல்லி அது நோயும் சொல்லி மருந்தும் சொல்லிச்சு. ஏனென்றா புள்ள டாக்டர் அல்லோ. அங்கே எதிரணியில வந்த தலைவர் சொன்னார், பெண்கள் எல்லாம் அடுப்படியிலே சமையலிலே சேமிக்கிறார்கள், தொடங்குகிறார்கள். சரியான நடுவர் அவர்களே, சரியான 100% விதமான உண்மை. பொம்புளைகள் வீட்டுக்கு அடுப்படியில் சேமிப்பை தொடங்குகிறார்கள். கவிஞர் சினேகர் பாண்டவர் பூமியிலே ஒரு பாட்டு எழுதினான். அன்னை ஊட்டிய புடிசோற்றில் ஆயில் முழுவதும் பசி மறந்தோம் என்று. நாங்கள் பழஞ்சோறு சாப்பிட்டு வளர்ந்த தலைமுறைதான். ஆனால் எங்கள் அக்காமார்கள் ஆகப்பழஞ்சோத்தை தந்து எங்களுக்கு வருத்தங்களை சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக கொடுமையான வேதனை. நடுவர் அவர்களே, அன்னை ஊட்டிய புடிசோற்றில் ஆயில் முழுவதும் பசி மறந்தோம், ஒற்றை கண்ணில் அடிபட்டால் மொத்த கண்ணில் வலி சுமந்தோம் என்று பாடி அந்த வரிகளை மீட்டி பார்க்கிறேன், திருப்பி பார்க்கிறேன். எங்கள் வீட்டு மனைவிமார்கள் பிடிபிடியாக கட்டி வைக்கும் பொட்டளச்சோற்றினால் நாங்கள் எங்கேப்பா இப்பயப்பா நியாயத்துக்கு நல்லது கிடைச்சிருக்கு இல்லத்தானே? எல்லா இடமும் அநீதி தானே நடக்கிறது இல்லையா? தர்மந்தானே ரொம்ப அடி வேண்டும். இது செட்டப் பண்ணி செய்தார்களா அல்லது தானா நடந்துச்சுதா தெரியல. எல்லாம் துர்க்கி அம்மனுக்கு வெளிச்சம் என்று சொல்லி என்றாலும் அந்த புடிசோட்டு கதை சொல்லுவேன் திருப்பி. எங்களுடைய அந்த கவிஞர் சினேகன் சொன்ன அந்த பாட்டை திருப்ப சொல்றேன் பாருங்க. அன்னை ஊட்டிய புடிசோற்றில் ஆயில் முழுவதும் பசி மறந்தோம், எங்கள் அக்காமார்கள் வீட்டில் கட்டி வச்சிருக்கின்ற பொட்டளமாக சொண்டக் சம்சக் மொண்டக் நீன்ஸ்டக் விப்போகண்டு பேரெழுதி வைத்திருக்கின்ற பொட்டளத்தினாலே நாங்கள் ஆஸ்பத்திரியா அலைகிறோம். அங்கே அவர் சொன்னார், காணி வேண்டுகிறார்கள், நகை வேண்டுகிறார்கள், எல்லாம் 250 பிராங்குக்கு வேண்டின நகை 550 பிராங்குக்கு வந்திருக்கிறது. மொத்தமாக சேமிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அங்கே காணி வேண்டி இருக்கிறார்கள். காணி வேண்டின காணிய மனுஷி சிசிடி கேமராவில் பார்த்து கொண்டிருக்குது. கட்டின வீட்டை புருஷன் பாவம் ரோட்டா எங்கேயாவது கடவுளிய பார்க்குது, ஹவுஸ்கேல் வேலை இருக்காண்டு. இதுதாயா இன்றைக்கு நிலைமை. அந்த மொத்த உழைப்பையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே ஓடி உழைத்து வந்து நகையையும் சொத்துக்களையும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத் தலைவனுடைய பேசை எடுத்து பாருங்கள். பலவிதமான கலர்களில் குளிசை மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் சலரோகத்துக்கு ஒரு கலர், கொலஸ்ட்ரோலுக்கு ஒரு கலர், நாரிப்பிடிப்புக்கு ஒரு கலர். இப்போ மொத்தமாக டாக்டர் சொல்லிட்டார், நீ தனிய போடாம எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சு போட்டு 3 தடவும் போடணும். அந்த அளவு தூரத்திற்கு அவர்கள் சேமித்து வைத்திருக்கிறார்கள். உடம்பிலே வருத்தத்தில், குடும்பத்திலே மகிழ்ச்சியை சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான உண்மை. நடுவர் அவர்களே, அங்கே எதிரணியிலே சொன்னார் பெண்களுடைய உழைப்பு வரவு என்று. நான் அதை மறுக்கவில்லை. எங்களுடைய பெண்களுடைய உழைப்பு என்பது ஒரு தற்காலிகமானது. புலம்பெயர் தேசத்திலே 50% வேலை செய்தால் அதை நம்பி எதையுமே செய்துவிட முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இயற்கையும் இடம் கொடுக்காது. அவர்கள் சாட்டுப்போக்கு சொல்லி விட்டு விடுவார்கள். நான் இப்படி சொல்லுகிறேன், ஆண்கள் என்றால் வலிமை, அது உரம். பெண்மை என்பது வரம்,
அது கொண்டாட மட்டும்தான் பயன்படுமே தவிர உரம்தான் நின்று நிலைத்து நிற்கும். அந்த வரம் வரும் போகும், வரம் எப்பொழுதும் கிடைக்காது. நான் சொல்லுகிறேன், வலிமை என்ற சொல்லு ஆணுக்குத்தான் இயற்கை கொடுத்திருக்கிறது. அந்த வலிமை உரமாக இருக்கிறது. அந்த வரம் என்பது பெண்மை. அந்த வரம் என்பது நெடுகலும் கிடைக்காது. 50% வேலை 6 மாதம் போகும். ஏன் அடுத்ததான் ராஃப்ல போகலாம். அந்த வரம் 6 மாதத்துக்கு ஒருக்கா ரொட்டேஷன்ல வந்து போகும். அதை நம்பித்தான் இந்த பொம்பளை பிள்ளைகள் எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் சொல்லுகிறார்கள், சாந்தியின் அவர் என்ன மாதிரி எல்லாம் உழைச்சு அங்க வீடு வேண்டி இருக்கிறார், இங்க காணி வேண்டி இருக்கிறார். பேராசக்காரர்கள். பெண்களுடைய இயல்பு அதுதான் நடுவரை அவர்களே. இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி பெண்களுடைய பேராசையாலே தான் குடும்பங்களுடைய செழுமை, குடும்பங்களுடைய மகிழ்ச்சி கடப்பட்டது. ஆனால் அவன் அப்படி அல்ல. அன்றைக்கு தன்னை தாங்கி நின்ற குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து மாடா உழைத்து அவர்களை செழுமைப்படுத்தினார். இன்றைக்கு தன்னை நம்பி வந்த குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து தன்னுடைய குடும்பத்திற்காக மாடாய் உழைத்து தோடாய் தேய்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய சகோதரி சொன்னால், ஒரு சாரி கட்டினால் நாங்கள் அடுத்த சாரி கட்டுவதில்லை. 9 நாள் ஒரு கிழமைக்கு ஒருக்கா ஒரு சாரி. அப்படி இல்லை, போட்ட சாரி போடக்கூடாது என்பதில்லை. போட்ட சாரி போடக்கூடாது என்பதல்ல கொள்கை. ஸ்டேட்டஸில் போட்ட சாரி போடக்கூடாது. ஏனென்றால் அதை ஒரு 150 பேர் பார்த்து விட்டார்கள், அது போடக்கூடாது. ஆனால் ஆண்கள் பாவம் கோட் போடுகிறார்கள். எதற்கு தெரியுமா? போன கிழமை சாமத்திய வீட்டில் ஊத்துண்ட பருப்பு கறிய அடுத்த கொண்டாட்டத்தில் மறைக்கிறதுக்கு சேட்டில் ஊத்துண்டது. அவ்வளவு தூரம் எங்களுடைய ஆண்கள் தங்களை வருத்தி வருத்தி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்படி சொல்லி நிறைக்கலாம் என்று நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, எங்களுடைய ஆண்கள் எங்களுடைய ஆணவர்கள் நொக்கியா போன் மாதிரி, எப்படி நொக்கியா போன் மாதிரி அளவோடு இருப்பார்கள், அழகாக கதைப்பார்கள். அவ்வளவுதான் அவர்களுடைய லிமிட். ஆனால் இந்த பெண்கள் இருக்கிறார்கள் அன்லிமிட்டட் ஸ்மார்ட் போன் மாதிரி. அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு செலவழித்து கொண்டு போவார்கள். பேராசைக்காரர்கள் அந்த பேராசையால் கெட்டு அந்த செழுமையை, அந்த குடும்பத்தினுடைய தலைவனுடைய வாழ்க்கையை, அந்த மகிழ்ச்சியை குலைப்பது. ஓடுகிறான் காலையில் இருந்து மாலை வரைக்கும் ஓடுறான் சந்தோஷத்தை காணாமலே போடுறான். எப்படி சந்தோஷம் வேண்டாம். மெல்ல திறந்த கதவு படத்தில் மோகன் அமலான்ற முகத்தை கடைசி வரையும் பார்க்கல, பார்த்தீங்களோ? அதுபோல இவன் பாவம் ஓடி 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 அமலான்ற முகத்தை அதை பார்க்காத மாதிரி சந்தோஷம் என்றதை பார்க்கவே முடியலை. ராமாயணத்தில் சீதைக்கு ராமன் சொல்கிறான், காட்டுக்குள்ள சீதை இந்த நேரத்தில் இப்படி போகிற மான் உண்மையான மான் அல்ல, அது மாயமான் என்ற சீதை அடம்பிடிக்கிறாள், எனக்கு புள்ளிமான் வேண்டும் என்று. அதனாலே அங்கே வந்த ஒரு பெரும் பேராசையினாலே வந்த அழிவுதான் ராமாயணம். அதுபோல எங்களுடைய மனைவிமாருக்கு கணவர்மார்கள் சொல்லுகின்ற அட்வைஸ், என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற வகையிலே நீ வாழப் பழகு. அதை விட்டு தேவைக்கு அதிகமான செலவுகளை நீ செய்வாயாக இருந்தால் அது எங்களை எங்கேயோ கொண்டு போய்விடும் என்ற இல்லை. கடைசியாக அங்கே உழைச்சி இங்கே உழைச்சி எல்லாத்தையும் வேண்டி வருத்தத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆணை பார்த்து கடைசி நேரத்தில் அவன் சொல்லுவான், நான் எல்லாம் சொன்னேன், இன்றைக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் நான் நொந்து போய் இருக்கிறதுக்கு நீதானே காரணம், இவ்வளோத்தையும் சேர்த்து வச்சு எனக்கு என்ன உடம்பு முழுக்க வருத்தம் ஓடி ஓடி உழைச்சி. அந்த நேரத்தில் மனுஷி சொல்லும் ஒரு வசனம் பாருங்கோ, எல்லாம் உங்களுக்கு தானேப்பா பெருமை உண்டு. பாவம், ஒரு 80 போக போகிறது, 60 போக போகுது. அவ சொல்ற வசனம் எல்லாம் உங்களுக்குத்தானே பெருமையப்பாண்டு. அதை எப்படி நான் பார்க்கிறேன் என்றால், ஒருவனை தூக்கு கயிற்றிலே கொண்டு போய் கைத்தை போட்டுட்டு கடைசியாக உனக்கு ஒரு அன்பு பரிசு தருகிறோம் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை கொடுத்தார்களாம். அந்த புத்தகத்தை வாசித்தால் நீண்ட நாள் வாழ்வது எப்படி நீண்ட நாள் வாழ்வது எப்படி? அவனை ஒரு எலும்பிச்சம்பழம் மாதிரி புளிஞ்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லா புகழும் உனக்கு ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற மாதிரி எல்லா புகழும் உங்களுக்கு என்று சொல்லுகிறது. இந்த தூக்கு மேடையிலே
நீண்ட நாள் வாழ்வது எப்படி என்று புத்தகம் கொடுத்த மாதிரி என்று சொல்லி, நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்துக்காக அன்று இன்றும் 20 வருடத்துக்கு ஒரு ஜக்கெட் எடுத்த ஆணவர்களும் இருக்கிறார்கள். அப்படி தங்களை தாங்களே செதுக்கி தங்களுடைய குடும்பத்துக்காக அன்றாடம் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜீவன்கள் குடும்பத் தலைவர்களே. கண்ணீர், வியர்வை எல்லாவற்றையும் குடும்ப உழைப்புக்காக கொடுத்து அந்த குடும்பத்தினுடைய செழுமையை தாங்கி நிற்கின்ற சிகரங்கள் என்று சொல்லி, நீங்கள் ஒரு குடும்ப தலைவர் என்ற ரீதியிலே தீர்ப்பு சொல்ல வேண்டாம். உண்மை எதுவோ அதை சொல்லுங்கள். இல்லை என்றால் மதுரையிலே என்ன நடந்தது? தீர்ப்பு பிழைச்சதால மதுரை எரிஞ்சது. அதுக்காண்டி லுசனை எரிக்க மாட்டேன். இவர் இருக்கிற பாசல் லீஸ்டால் இன்றைக்கு எரியும். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய குலத்திலே குடும்ப வாழ்க்கையில் செழுமைப்படுத்துகின்ற அந்த பெரிய தாற்பயத்தை தாங்கி நிற்கின்ற பெரிய கோபுரங்கள் குடும்ப தலைவர்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. இதில் எதை எடுத்து நான் செல்வது, எதை விடுவது, ஒவ்வொன்றுமே அந்த அணிக்கான முத்தான முத்துக்கள் என்பதை ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் அவர் சொல்லுகிற போது உங்களிடமிருந்து வந்த கைதட்டல் சத்தத்தை பார்த்து தெரிந்து கொண்டேன். நன்றி. மீண்டும் ஒரு முறை அவருக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை அள்ளி வழங்குங்கள். வாரத்துக்கு ஒரு கால் சமைத்து விட்டு கறிகளில் இது சாம்ஸ்டாக், இது சோந்தாக் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள் பல குடும்பங்களில். அது உண்மை, நடந்தது. நான் இருக்கின்ற எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் நடந்தது. ஆனால் அந்த அக்கா வந்து தமிழில் இல்லை, அவருக்கும் தெரிய வேண்டபடியாக ஆளுக்கு கதை செல்ல முன்னமே திருப்பி வந்துடுது. ஏன்னா தமிழில் அந்த கிழமை நாளுகள்ன்ற பேர் எழுதுறது தீனா சேனான்னு சொல்லி எழுதுறது கரையலுக்கு. இவர் வந்த நாள் பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமை சாணாவை அப்படி சாப்பிட்டார். இன்னும் மனுஷி வந்து குழம்பி விட்டுது. என்னப்பா சாணான்னு எழுதி வச்சுருக்கேன், சனிக்கிழமைக்கெல்லாம் உண்டு. ஐயோ, அது நான் சாணா நினைச்சு சாம்பார் ரெண்டு நினைச்சேன்ண்டு. சாம்பார் ரெண்டு செல்ற தெரியணுமெண்டா அப்படி எழுதணும். மணி சொல்லிச்சு சாம்பாருக்கு சாவண்ணா இல்லப்பா வெறணும், சாணாவை சாம்பார். அது இப்போ மாற்றி விடா முந்தி தாங்கள் படி கேட்க சாம்பாருக்கு சாணாண்டு தாங்க. பேர்ஸுக்குள்ளே ஃபுல்லாக ஆம்பளைகள் கொண்டு திரிகிறது, காசு இல்லை குளிர்ச்சியல் தான் என்று சொல்லி, அது தெரிஞ்சவரால் ஆஸ்பத்திரிக்கு போனவர் ஆளுக்கு கொஞ்சம் டச் அப்படி இப்படி தான். ஆனால் கூட்டிக்கொண்டு போவார் யார் கதைக்கிறதுக்கு. ஆனால் அங்கே போய் அவர் அந்த கூட்டிக்கொண்டு இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு போகிறாள் பியா இருக்கிறான், இவர் தான் கதைக்கிறது அப்படி இப்படி டச்சில். இக்கொம்மன் தூ கொம்மன் அவர் கொம்மன் வியர் கொம்மன். அப்போ டாக்டருக்கு சொல்ல கால் முழங்கால் நோன்னு போயிருக்கிறார். அப்போ முந்தி அதுக்கு ஆப்ரேஷன் செய்தது. அப்போ டாக்டருக்கு இருக்கார் என்ன பிரச்சனை, கிணி பிரச்சனை. ஆள் சொல்லிக்கு கிணி சேர்க்கு சிரட்டை காப்பூத்தன். கிணி சேர்க்கு சிரட்டை காப்பூத். அதான் பக்கத்தில் ராம்சேஷனுக்கு போனோன்னு வந்து சொல்லி சிரிச்சான். அப்படி எங்களுடைய ஆங்கில இணைக்க இந்த இன்னொரு விஷயத்தை சொன்னார். உண்மையில ஆண்கள் பல பேர் அப்பப்போது கோட் போடுவது நீங்கள் ஆடம்பரத்துக்காக நினைக்க வேண்டாம். போன கொண்டாட்டத்திலே நாங்கள் போட்ட அதே சேட்டை திரும்ப போடுகிறோம், துவைக்க கூட இல்லை. போன முறை பட்ட கறி அடையாளம் அப்படியே கிடக்க அந்த கறியை மறைப்பதற்காகத்தான் கோட்டு போடுகிறோம் என்று சொல்லி. அருமை. இந்த உங்களை இந்த விஜய் டிவி பார்த்துருப்பீங்களா, இந்த நீயா நானா நிகழ்வில் வார கோபிநாத் அவரைப்பா அந்த கோட்டுன்னு சொன்னோன்னா அவரை ஞாபகம் தான் பெறும். எல்லாத்துலேயும் வந்து கோட்டு தான் போட்டிருப்பார். அவரை இப்போ யூடியூப் சேனலோ வேறு டிவிஎல் பேட்டி எடுக்கக்குள்ள என்ன கேள்விக்கு பதிலாக எப்போவுமே எதை பற்றி கேட்டாலும் இந்த கோட்டை பற்றி கேட்பார்கள். இந்த கோட்டுக்கு பின்னாலே என்ன விஷயம் எல்லாம் இப்படி இந்த பிரபலங்கள் அடிக்கடி கோட்டு போடுற பிரபலங்களை பேட்டி எடுப்பவர்கள் கண்டிப்பாக அந்த கோட்டை பற்றி கேட்பார்கள். அவையும் அது நான் முந்தி சின்ன கோட்டு விரும்பி நான் அப்பா வேண்டியது ஏதோ ஒரு கதையை அவர்கள் அடித்து விடுவார்கள். இதுக்கு கோட்டுக்கு பின்னாலே ஒரு கதை இருக்கென்று. அந்த கோபிநாத்துகளின் கோட்டுகளுக்கு பின்னால் பல கதைகள் இருக்கலாம். இந்த கோபிநாத்துகளின் கோட்டுக்கு பின்னால் கதை அல்ல, கரிதான் இருக்கிறது என்று
அருமையாக முடித்தார். கதை அல்ல, கரிதான் இருக்கிறது. இப்போ இந்த புயல் போல பேசி அமர்ந்திருக்கின்ற கவிதரல் இந்த புயலை அடக்க வேண்டுமென்றால் சுகீதரன் வந்தால் மட்டும்தான் முடியும். எங்கே இப்போது அடை மழை பெய்ய போகிறது, பெய்கிறதா இல்லையான்னு சொல்லுங்கள். வாருங்கள், சுந்தரலிங்கம், சுகீதரன். அன்பர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு வெளிநாடுகளில் தமிழ் குடும்பங்கள் செழுமையுற்று வாழ்வதற்கான சேமிப்பை அதிகம் ஈட்டுபவர்கள் குடும்ப தலைவர்களா, குடும்பத்தின் தலைவிகளா? வெளிநாட்டில் தங்கை மாரியசேனா வந்து சொன்னால் தங்கள் குடும்ப தலைவர் மேலுக்கு சட்டை போட்டதில்லை, காலுக்கு செருப்பு அணிந்ததில்லை என்று. வெளியில் டிகிரி -2 எழுசனில் சாத்தியமா? உழைச்சி உழைச்சி தேஞ்சதில் அவற்ற உள்ளங்கையில் ரேகையில் உண்டு. எனக்கு தெரிஞ்சு குடிச்சு குடிச்சு அழிச்சதில்லை, அவற்ற நெஞ்சுக்குள்ள ஈரல் இல்லை. அப்பாவுக்கும் மகளுக்கும் இன்றைக்கு டீலிங் என்ன தெரியுமா? என்னை பற்றி 4 வசனம் மேடையில் பெருமையாக பேசி நீ கேட்டதை வாங்கி தரேன். மேடம் இது ஆக்ஷன், மேடம் இது ஆக்ஷன். அதே போல் அக்கா சுதர்சினி வந்தாங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே குடும்ப தலைவர்கள் வந்தார்கள், உழைத்தார்கள், அது செய்தார்கள், இது 40 ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே வந்தவர்கள் குடும்ப தலைவர்கள் இல்லை, இளைஞர்கள். உழைத்தார்கள், ஒன்றும் சேமிப்பு மிஞ்சவில்லை, ஊதாரித்தனம் பண்ணினார்கள். அதனால் தான் அங்கிருந்து ஒரு துணையை அனுப்பி விட்டார்கள். அதன் பின் தான் அவர்கள் நல்வழி நடந்தார்கள். குடும்ப தலைவர்கள்தான் சேமிப்பால் செழுமைப்படுத்துகின்றார்கள் என்பதை பேசுவதற்காக 2 பெண்கள் வந்திருக்கின்றோம். நடுவரே, இதுவும் ஆக்சன். இவங்கட வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட நடவடிக்கை என்னன்னு சொல்லி. அதெல்லாம் பிள்ளை இல்லை, அவங்கள சொல்லி பிள்ளை இல்லை. அவங்களோட அணியோட தலைவர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவற்றை வழி நடத்தல் தான் இது. இவங்க என்னன்னா பரவாயில்ல, அடித்த பாம்பு துடிக்குதண்டு பேசுகிறாங்க, அடிபட்ட பாம்பு துடிக்குதண்டு பேசுகிறார். அண்ணா அப்படி இல்லை, செத்த பாம்பு துடிக்குதண்டு கதைப்பார். ஈர பேனாக்கி, பேனை பெரிச்சாலியாக்கி, பெரிச்சாலியை பெருமாளாக்கி, பெருமாளின் தலையில் நான் பேன் பார்த்தேன் நான் கதைக்கக்கூடிய அப்படி ஒரு பேச்சு வல்லமை கொண்டவர். சொன்னார், ஆண்கள் எல்லாம் நோக்கியா ஃபோன், பெண்கள் எல்லாம் ஸ்மார்ட் ஃபோனுன்னு சொல்லி. நோக்கியா ஃபோன் வார கோளும் காசு, போகிற கோளும் காசு. ஸ்மார்ட் ஃபோன் அப்படி இல்லை, வைபர் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, சும்மா டச் பண்ணா காணும். இன்றைக்கி எங்கட கையில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, எங்கட கையில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, ஸ்மார்ட் ஃபோனுன்ற கையில் தான் நாங்களே இருக்கிறோம். அதை விட ஒன்று சொன்னார், தூக்குமடைக்கு போனவன் புத்தகம் படிக்க ஆசைப்பட்டான், நீண்ட நாள் வாழ்வது எப்படி என்று புத்தகம் கொண்டு. புத்தகமெல்லாம் படிக்கிற பழக்கம் இருக்கிறவன், ஆர்வம் இருக்கிறவன் ஏன் தூக்குமடைக்கு போகிறான் இல்லையா? அன்னை ஊட்டிய பிடிசோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம், ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 அவரவர் வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள். அண்ணனுக்கு அது கஷ்டம். அப்பாக்கள்கிட்ட டயபிட்டிஸ் இருக்கு, கொலஸ்ட்ரால் அடுப்படியிலேருந்து சேமிச்சு வச்சேன்னு சொல்லி சொன்னாங்க. அம்மாக்களின் நீங்கள் பேசிக்க உண்மையில எல்லா பாயிண்ட்ஸையும் கொஞ்ச நேரம் அதில் இருந்து யோசிச்சு பார்த்து வந்து பேசிக்க அந்த வடிவேல் வசனம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. கருத்துக்களை கச்சிதமாக கவி விட்டீர்கள் பொங்கல். மனைவிமாரின் சமையல் மந்திரம் என்ன, தந்திரம் என்ன என்பதை கணவன்மாரிடம் பார்க்கக்கூடாது, பிள்ளைகளிடம் பாருங்கள். எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு தருகின்ற பழைய சோறு பிள்ளைகளுக்கு இல்லை, அவர்களுக்கு எப்பொழுதுமே சுடுசோறு தான். அடுப்படியில் அவர்கள் சேர்ப்பது பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை. அதுதானே உண்மை. சேமிப்பதால் என்ன பலன்? எதற்காக நாங்கள் சேமிக்கின்றோம்? எங்கள் கல்லறைகளை தங்கத்திலா கட்டப் போகின்றோம். எங்கள் கல்லறைகளை தங்கத்திலா கட்டப் போகின்றோம்? இல்லை, அது வெறும் கல்லில் தான் நாங்கள் கட்டப் போகின்றோம். அப்ப எதுக்கு பழைய கோட்டு, 5 வருஷ வேட்டி எல்லாம் எதுக்காக அப்படி நீங்கள் போட வேண்டும்? தங்க நகைகளை வாங்கினோம், பட்டுப்புடவைகளை வாங்கினோம், காணி பூமிகளை வாங்கினோம் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றோம்.
நீங்கள் நினைப்பீர்கள் இது எல்லாவற்றையும் நான் மறுப்பேன் என்று. நிச்சயமாக இல்லை. பட்டுப்புடவைகளை வாங்கினோம். எதற்காகவா? எதற்காக? நாங்கள் அழகாக உடுத்திக் கொள்ளவா? இல்லை. நீங்கள் எங்களை எவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றீர்கள் என்ற உங்கள் பெருமையை வெளி உலகத்துக்கு காட்டுவதற்காக தங்க நகைகளை வாங்கினோம். எதற்கு? போட்டு அழகுபடுத்தவா? இல்லை. சேமித்த பணத்தை தங்கத்தை விட முதலீடு செய்வதற்கு உலகத்தில் வேறொன்றும் இல்லை. அதற்காகத்தான் தங்க நகைகளை வாங்கினோம். காணி பூமிகளை வாங்கினோம். எதற்காக? மண்ணாசை கொண்டா? இல்லை. எங்கள் எதிர்காலம் இருள்மயமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. ஆக நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சிந்தையில் வைத்து செயற்படக்கூடிய ஒரே சக்தி பராசக்தி. அதுதான் எங்கள் பெண்கள். திருமணமாகி வீட்டுக்குள் வந்தால் மகாலட்சுமி வருகிறாள். பெண் குழந்தை பிறந்தால் லட்சுமி பிறந்திருக்கின்றாள். லட்சுமி என்றால் அவள் செல்வத்தின் அதிபதி அல்லவா? அவள் செல்வத்தின் அதிபதி அல்லவா? பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். அப்படி என்றால் பின் போன்ற கூர்மையான புத்தி, பின்னால் நடப்பதை முன்னால் எதிர் சொல்லக்கூடிய புத்தி, அதுதான் பெண் புத்தி பின் புத்தி என்பது. கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் வந்திங்கி எதிர்கொள்வார். இல்லானை இல்லால் வேண்டாள், ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாய்ச்சொல். இது அவ்வை சொன்னது. உத்தியோகம் என்பது புருஷ லட்சணம். ஆண்கள் வேலை செய்ய வேண்டும் என்பது 100% வேலை செய்யும் என்பது சட்டம், கட்டாயம், சம்பிரதாயம். ஆனால் அவர்களின் வருமானம் என்பது நீரில் கரைத்த சர்க்கரை போன்று. நீர் இனிப்பாக இருக்கும், அங்கு சர்க்கரை இல்லை. ஆனால் பெண்களின் உழைப்பு என்பது அப்படி அல்ல. பெண்கள் உழைக்க வேண்டும் என்பது எந்த சட்டமோ சம்பிரதாயமோ திட்டங்களோ இல்லை. ஆனாலும் 10%, 20%, 30% விடுமுறை நாட்கள் வேலைகள் என்று குடும்பத்தின் சேமிப்புக்கும் செழுமிப்புக்குமாக ஓடி ஓடி உழைக்கின்றார்கள். ஆண்கள் 100% வேலை செய்தால் அவர்களுக்கு புற அழுத்தம் என்பது வெறும் 20%. பெண்கள் 20% வேலை செய்தால் அவர்களுக்கு புற அழுத்தம் என்பது 100%. எனக்கு காலை 7 மணிக்கு வேலை, நான் 6 மணிக்கு எழும்பினால் போதும். அம்மாக்களுக்கு விடிய 7 மணிக்கு வேலை, அவர்கள் அதிகாலை 4 மணிக்கு எழும்ப வேண்டும். காலை உணவு, மதிய உணவு, வீடு சுத்தம், பராமரிப்பு, பிள்ளைகளின் உளநலம், உடல் நலம், கல்வி, பராமரிப்பு, பாதுகாப்பு அத்தனையும் சிந்தையில் வைத்து ஓடி ஓடி உழைத்து உருக்கிழைந்து வருகின்ற அந்த வருமானம் தான் குடும்பத்தின் தன்மானம். அந்த உழைப்புத்தான் குடும்பத்தின் நம்பிக்கை. அந்த உழைப்புத்தான் சிறப்பு. அந்த உழைப்புத்தான் மதிப்பு. அந்த உழைப்புத்தான் குடும்பத்தின் செழிப்பு. நீங்கள் ஆயிரக்கணக்கில் உழைக்கலாம், உழைத்துக் கொள்ளலாம், அதை புரிம்பாக வையுங்கள். சமுத்திரம் பெரிதா தேன்துளி பெரிதா என்றால் அது தேன்துளிதான், அது பெண்தான். உலகம் என்பது பெரிய குடும்பம். எங்கள் குடும்பம் என்பது ஒரு சிறிய உலகம். அதில் நீங்கள் ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளலாம். அருகில் ராணி இல்லை என்றால் நீங்கள் வரும் பூச்சியம். நடுவர் அவர்களே, பெண்கள் வீட்டில் பொங்கலுக்கு மட்டும் பொங்க மாட்டார்கள், அநீதிக்கு எதிராகவும் பொங்குவார்கள். நியாயமற்ற வீடுகளில் பேசினாலும் பொங்குவார்கள். நீங்கள் ஏற்கனவே வீட்டில் பொங்கலுக்கு பொங்கல் வைத்து விட்டதால், பொங்கி விட்டதால் ஒரு நியாயமான தீர்ப்பை சொல்லுங்கள். இது கோடை காலம் அல்ல, பிழையான தீர்ப்பை சொல்லி வானவில் தூங்குவதற்கு. குளிர்காலம், நியாயமான ஒரு தீர்ப்பை சொல்லுங்கள். நிம்மதியாக வாழுங்கள். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். அடைமழை பெய்து ஓய்ந்தது போல் இருக்கிறது. என்ன ஒரு பேச்சு! உண்மையில் எனக்கே கிறுகிறுத்து விட்டது. அருமையாக பேசினார். பெண்கள் கைதட்டியதையும் தாண்டி உரத்து குரல் கொடுத்தீர்கள். அதுதான் அவருடைய பேச்சின் அடையாளம். பேச்சின் எப்படி இருந்தது என்பதை காட்டுகின்ற வெளிப்பாடாக தொடர்ச்சியாக கைதட்டி கொண்டே இருந்தீர்கள். நன்றி உங்கள் கைதட்டுதலுக்கு. உண்மையில் அத்தனை பாயிண்ட் செய்யும். வீட்டுக்கு ஒரு பெண் வருகிறாள் என்று சொல்வதில்லை, வீட்டுக்கு மகாலட்சுமி வருகிறாள் என்று சொல்லி அதை கொண்டு இன்றைய பட்டிமன்ற தலைப்போடு மகாலட்சுமி என்பது செல்வம் தானே, அது பொருள் தானே. பொருள் வீட்டுக்கு வருகிறது என்றாலே அந்த லட்சுமி கடாட்சமே இங்கே வருகிறது என்று தானே சொல்லுகிறார்கள். ஒரு பத்திரகாளி இன்றைக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு பத்திரகாளி வீட்டை வாராண்ட ஒரு தினமே சொல்கிறேன் இல்லை.
அது வர பத்திராளியே இல்லைன்னு அது வேற விஷயம். அது அது வந்த அப்புறம் தெரியும். ஆனால் பெரிய சொல்லுகிறார்கள் மகாலட்சுமி அப்படி அடுத்தடுத்து உங்களை திகைப்பில் ஆழ்த்தி திக்குமுக்காட வைத்திருக்கின்றார். அவருக்கு மீண்டும் ஒரு மண்டபம் அதிரும் கரகோஷத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை அருமை. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னதுதான், இப்படி பேச்சாளர்கள் இருந்தால் எத்தனை பட்டிமன்றத்துக்கும் பெற நான் தயார். இன்றோடு பட்டிமன்றம் என்றால் பவுசை எடுக்கும் நிகழ்வு என்ற அந்த நியதியை இன்றோடு மாற்றினார்கள் இந்த 6 பேரும். அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும். இனி நேரடியாக தீர்ப்புக்குள்ளே வந்து விடுகிறேன். ஒவ்வொருத்தரும் பேசியதை நீங்கள் கேட்டீர்கள். அவர்கள் பேசி முடிந்ததும் அதை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை சொன்னேன். இனி அதை மீண்டும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு சில விஷயங்களை சொல்லி உடனடியாக நேரத்தை தாமதப்படுத்தாமல் தீர்ப்பை சொல்லிவிடுகிறேன். ஆரம்பத்திலே என்னுடைய சகோதரி சுதர்சினி அவர்கள் பேசி அந்த அணியை தூக்கி பலமாக நிறுத்தினார். அதே போல திரு மதியழகன் இந்த அணியை நிறுத்தினார். அதுக்கு பிறகு வந்த அத்தனை பேச்சாளர்களும் அவர்கள் கொடுத்த அந்த அஞ்சலோட்ட தடியை அதே வேகத்தோடு கொண்டு வந்து நிறைவு செய்து அந்த 3வது பேச்சாளர்கள் இருவரும் இன்னும் வேகமாக ஒருபடி கூட ஓடி என்னுடைய கையிலே தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி நன்றி. இந்த சகோதரி சுஹாசினி பேசக்க சொன்ன ஒரு விஷயம், அடிக்கடி அந்த சாரியல் வாங்கி செலவழிக்கிறார்கள், மேக்கப் செலவழிக்கிறார்கள் என்று அந்த சில விஷயங்கள் பெண்கள் சேமிக்கிறார்கள் என்று இதை சொன்னாலும் இந்த மாதிரியான சில விஷயங்கள், இப்போ நகையல் வாங்குறது காணி வாங்குறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது குடும்பத்துக்கான சேமிப்பு தான். ஆனால் அந்த உடுப்பு விஷயம் மேக்கப் விஷயத்தில் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஓவராகத்தான் போகிறீர்கள் என்பதை மனவருத்தத்தோடு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் எனக்கு தெரிந்து அதுவும் நாங்கள் கொண்டாட்டத்துக்கு போகிற போது ஒவ்வொரு கொண்டாட்டத்துக்கும் புதிய சாரி வாங்கி கட்டுகிறீர்கள். அது வேறு அந்த கொண்டாட்டம் செய்கிற வீடுகளில் நடக்கிற கொடுமைகளை பார்க்கணும். அந்த ஆம்பளைகள் இப்போ மகளுக்கு சாமத்தியம் வேண்டாம், ஆம்பளைகள் இந்த சுவிஸில் இருக்கிற முழு சமையல்காரர்கிட்ட டெலிஃபோனையும் எடுத்து அடித்து வெளியே கேட்குறது, இங்கே 25 ராப்பன் குறைவண்டு ஆர்டர் கொடுக்குறதுக்கு. அதே காலப்பகுதியில் பெண்கள் செய்கிறது அடிச்சு எந்த கடையில் நல்ல விலை கூடின ஃபேஷனான உடுப்பு வந்திருக்கு, எங்கே மேக்கப் செட் நல்ல விலை கூடினது வந்திருக்குன்னு சொல்லி அதை வாங்குவார்கள். எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு அண்ணன் இருந்தவர் நல்ல நல்ல உண்மையிலே நல்ல கலகலப்பாக முசுப்பாத்தியாக பேசுவார். அவர் மகளுக்கு சாமத்தியை விடு செய்தார். அதுக்கு பிறகு கண்ணால் காணையில் ஒரு நாள் திடீரெண்டு பஸ்ஸுக்கு இருந்தான். அப்படியே அந்த பேரஞ்ச மாதிரி மேலே ஒரு எண்ணல் கரையில் அப்படியே மோட்டை பார்த்து கொண்டு இருந்துச்சாள். நான் என்னென்ன கலையில் பிள்ளை எல்லாம் பழைய ஆலய மாறி போனியால், ஏன் தம்பி கேட்குறீர்கள், மனுஷி எல்லா பக்கத்தாலும் சிலவே எல்லாம் ஏற்றி விட்டுட்டுது, மேக்கப்புக்கு மாட்டேன் 2500 ஃப்ராங்க் கொடுத்தாண்டா பாருங்க ஒன்று சொல்லி. நான் என்னென்ன மேக்கப்புக்கு 2500 ஃப்ராங்க் ஆள் சொல்லிச்சு. முதல் மகளுக்கு மட்டும்தான் மேக்கப்பு காய்ச்சதான். இப்போ மேக்கப் செய்கிற பிள்ளை சொல்லிச்சான் 500 ஃப்ராங்குண்டு. வீட்டை வேற மணி சொல்லிச்சான், சீச்சி எனக்கு மேக்கப் செய்யணும் சேர்த்து கதைங்க சொல்லி. நான் திருப்பி தான் அடித்து கேட்டேன், அப்படி மனுஷிக்கு மேக்கப் செய்யணுண்டா. அந்த பிள்ளை சொன்னா அப்படின்னா அவள் அந்த ஃபோட்டோ ஒன்று இருந்தால் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க உண்டு. இவர் ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறார். பார்த்துட்டு அந்த மேக்கப் செய்கிற பிள்ளை சொல்லியிருக்கா, ஐயோ இது முகத்தில் கிடக்கிற பள்ளங்கள் எல்லாம் மக்கு வச்சு நிராவி 3 மக்கு வச்சு நிராவி முகத்தில் கிடக்கிற சுருக்கங்கள் எல்லாம் எடுத்து 3 கோட் பெயிண்ட் அடிக்கணும். ஞாபகம் இது அதுக்கு 1000 ஃப்ராங்க் குறையாண்டா நான் பெற மாட்டேன்ட்டு சொல்லி. அப்போ நான் மஞ்சமெல்லாம் கேட்டேன், அப்படி பார்த்தாலும் பிள்ளைக்கு 500 மனுஷிக்கு 1000 1500 தானே முடிஞ்சது, நீங்கள் 2500 சொல்கிறீர்கள் அண்ணையாண்டு. ஆள் சாதுவா சொண்டுக சிரித்து வைக்கப்பட்டோன்னு சொல்லிச்சு. கனடாவிலேருந்து மாமியும் வந்தவா கொண்டாடு மனுஷன் ராயம் வந்தவா தம்பி. அப்புறம் 3ஆம் தரம் டெலிவரி நடத்திக்க அதுக்கு ஒரு 1000 பறந்து. அப்படி நீங்கள் நகை வாங்குறது உண்மையில் இந்த நகைச்சீட்டுன்ற ஒரு விஷயம் இந்த தமிழ் கடையில் கட்டுறீர்கள். அருமை, எந்த மனிதையும் கட்டுது அருமையான விஷயம். உண்மை இல்லையானால் நகைகளும் எங்களுக்கு சேமிப்புகளும் இல்லை. இந்த சீட்டு கட்டுறதே பெரும்பாலும் பெண்கள் தான். சீட்டு எடுத்தோடனே சீட்டு விழுந்துட்டு எடுக்க போகிறோம்னு சொன்னோடனே அதுக்கு அடுக்கடுக்கா சிலவுக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் தான் ஆண்கள். ஆனாலும் இப்போ
இந்த பக்கத்திலே பேசினவர்கள்லாம் சொன்னார்கள், ஆம்பளிகள் உழைக்கிறதெல்லாம் வீட்டு வாடகைக்கு போகுதானே, அதுக்கு போகுதானே, கிரங்கனுக்கு போகுதானே, சேமிப்பு 10% நாங்கள் வேலை செய்தாலும் பொம்பளைகள் உழைக்கிறதானே சேமிப்புன்னு சொல்லி. அதையும் என்னால் உண்மையில் அந்த 100 வீதம் 150 வீதம் வேலை செய்து வருகின்ற வருமானத்தில் வீட்டு வாடகையும் கிரங்கனும் டெலிஃபோன் பில்லும் தண்ணி பில்லும் கட்டாமல் இந்த நாட்டில் வாழ முடியுமா? அப்படி அவர்கள் அந்த பில்லுகளை கட்டாவிட்டால் உங்களுடைய 10 வீத வேலை சம்பளம் போதுமா? அதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டித்தான் இருக்கிறது. எனவே இப்போது நான் நேரடியாக தீர்ப்புக்கு வருவதற்கு முன்னால் இன்னும் ஒரே ஒரு விடயத்தை ஒரு முறை திருவள்ளுவர் சொன்னார், ஒரு மனிதன் தான் உழைக்கின்ற சேமிப்பிலே ஒரு சிறு பகுதியையாவது போட்டு வைத்திருக்கக்கூடிய மிகச் சரியான இடம் எது என்று வள்ளுவர் சொன்னார். அந்த இடம் 2000 வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதர் சொன்னது. இப்போ நான் உங்களை கேட்டால் கூட நீங்களோ நானோ அதை ஊகித்து அறிந்து கொள்ள மாட்டோம், கண்டுபிடிக்க மாட்டோம். அது எந்த இடமாக இருக்கும்? எதை சொல்லியிருப்பார்? உங்களுடைய வருமானத்திலே ஒரு பகுதியை நீங்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த இடம். அது ஏதாவது பேங்கை சொல்லியிருப்பாரா, அல்லது உண்டியலை சொல்லியிருப்பாரா, லொக்கரை சொல்லியிருப்பாரா? இல்லை. திருவள்ளுவர் சொன்னார், உங்களுடைய வருமானத்திலே செலவு போக எஞ்சியதில் ஒரு பகுதியை நீங்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த இடம் எது தெரியுமா? எதுவுமே இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் பசித்திருக்கின்ற அந்த ஏழையின் வயிறு இருக்கிறதே, அந்த வயிறுதான் உங்கள் சேமிப்பின் ஒரு பகுதியை போட்டு வைத்திருக்கக்கூடிய இடம் என்று மிக உன்னதமான ஒரு இடத்தை காட்டிவிட்டு சென்றாரே. அந்த வள்ளுவரின் வழியில் நாங்களும் எங்கள் தாயகத்திலே அல்லல் படுகின்ற, வறுமைப்படுகின்ற, பசியோடு வாழுகின்ற ஏழைகளுக்கு அவர்களின் வயிற்றில் இன்று முதலாவது உங்கள் சேமிப்பின் பல வழிகளில் சேமித்தாலும் உங்கள் சேமிப்பின் ஒரு பகுதியையாவது அந்த பசித்த ஏழைகளின் வயிற்றில் போட்டு சேமியுங்கள். நீங்கள் அல்ல, உங்கள் பிள்ளைகள், அந்த சந்ததியே நல்லா இருக்கும் என்ற அந்த திருவள்ளுவரின் வாக்கை ஞாபகப்படுத்தி கொண்டு தீர்ப்புக்கு முன்னால் இந்த பொங்கல் விழாவில் பட்டிமன்றம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எம்மை அன்புடன் அணுகிய அன்பர்கள் திரு இந்திரன், ஒருத்திரன் போன்ற அன்பர்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2 அணிகளும் பேசியதையும் என்னுடைய கருத்தையும் வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். வெளிநாடுகளில் சேமிப்பு மூலம் இந்த குடும்பங்களை செழுமைப்படுத்துபவர்கள் பெண்களை விட ஆண்கள் தான் என்று நான் சொல்ல போகின்றேன் என்று ஏமாந்துவிட வேண்டாம். அப்படி நான் சொன்னால், ஆண்கள் தான் என்று சொன்னால் அது மனச்சாட்சிக்கும் பிழையானது. ஆண்களே அதை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். எவ்வளவுதான் ஆண்கள் ஓடி ஓடி உழைத்தாலும் சேமிப்பை சிக்கனப்படுத்தி அந்த சேமிப்பின் மூலம் தங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செழிப்பாக்குவர்கள் பெண்கள் தான் என்ற தீர்ப்பை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், அவர் கூறியது போல பட்டிமன்றம் அப்படி என்றால் பல பேர் தலையில் கை வைத்து கொண்டு செல்வார்கள். தயவு செய்து அனைவரையும் மேடையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் நிச்சயமாக இந்த பட்டிமன்றம் இன்றைக்கு கேட்டவர்கள் யாருமே அது சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நினைக்கின்றேன். அடுத்த பட்டிமன்றம் அப்படின்ற இன்னொரு நிகழ்ச்சியில் இருந்தால் உள்ளே வந்து நீங்களே இருப்பீர்கள் அப்படின்னு நினைக்கின்றேன், இல்லையா? எங்கே மீண்டும் ஒரு தடவை அந்த அனைத்து பேச்சாளர்களுக்குமாக ஒரு ஒருமித்த கரகோஷம். ஆமாம், இதில் பங்கு பற்றியவர்கள் நேசதுரை சுதர்சினி, செல்வி ஆண்டனி மரியசா சைனா, திரு செல்வநேசன் கவிதரன், திரு சிவகுருநாதன் மதியழகன், திரு தர்மகுலசேகரம் பிரதீப், திரு சுந்தரலிங்கம் சுசிதரன். இவர்களோடு நடுவராக திரு செல்வரத்தினம் ரமேஷ் அவர்கள். அதாவது இந்த பாரம்பரியம் அப்படி என்றால் அதில் தமிழர்களிடத்திலிருந்து இந்த பட்டிமன்றத்தை நீங்கள் பிரிக்க முடியாது. இது எங்களுடைய எல்லா மொழிகளுக்கும் அந்த சிறப்பு கிடையாது. எல்லா மொழிகளிலும் நீங்கள் பட்டிமன்றம் பேசிவிட முடியாது. சில மொழிகளில் மட்டும்தான் அவ்வளவு பேச இருக்கும். எந்த தலைப்பு கொடுத்தாலும் அவ்வளவு பேச இருக்கும். அதுபோல் அது தமிழர்களுக்கு ஒரு சிறப்பான
ஒரு கலை அப்படி என்றே நாங்கள் சொல்லலாம். அது இப்போது தோன்றியதில் நீங்கள் பழைய காலத்தில் எடுத்து பார்த்தார்கள் கூடி உங்களுடைய நீங்கள் திருவிளையாட நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கா இல்லையா அப்படி என்ற ஒரு முக்கியமான தலைப்பில் கூட அப்பொழுதிலிருந்தே ஒரு பட்டிமன்றம் போன்ற இதுகள் நடந்திருக்கின்றது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அப்படிப்பட்ட பட்டிமன்றத்தை இன்றைய தலைமுறைக்கு இவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு தடவை அவர்களை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நான் ஒரு பேச்சாளராக இருந்தாலும் அறிவிப்பாளராக என் பணியை செய்ய சொல்லி ஏற்பாட்டாளர்கள் கேட்டிருக்கிறார்கள். நான் இப்போ பேச்சாளர் இல்லை, நான் இப்போ அறிவிப்பாளர். ஓகேயா? நடுவர் அவர்கள், செல்வரத்தினன் ரமேஷ் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நாடகமும் அரங்கியலையும் சிறப்பாக கற்ற ஒரு சிறந்த கல்விமான், அத்தோடு ஒரு சிறந்த ஊடகவியலாளர், இந்த சுவிஸ் மண்ணிலே ஆங்கிலத்தை போதிக்கின்ற ஆசிரியர், ஒரு நகைச்சுவை நடிகர், நகைச்சுவை நாடக இயக்குனர் என பல்வேறு பரிமாணங்களை கொண்டவர். அந்த வகையிலே நான் தனிப்பட்ட ரீதியிலே நன்றி சொல்ல வேண்டியவர்கள் மதிப்புக்குரிய உருத்திரண்ண மற்றும் இந்திரண்ணன். நாங்கள் முதலாக செய்கிறோம், ஒரு பட்டிமன்றம் போட வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த பேர்களை ஒரு தாங்கோ, புது பேர்கள் என்றால் கொஞ்சம் சனம் வரும். அந்த வடையில் அந்த பேருக்காக வந்தீங்களோ தெரியாது, அல்லது இந்த ஊருக்காக வந்தீங்களோ தெரியாது. பட்டிமன்றத்தை ரசிச்சிங்களா இல்லையா? நன்றி. அதோடு அத்தனை பேரையும் நடுவர் அவர்கள் அறிமுகப்படுத்த நன்றி.